எல்லாமே ரீகால் பண்ணிட்டோம். டேட்டா வந்து இப்போ ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த அட்ரஸிங் மோட் 8085ல என்னென்ன அட்ரஸிங் மோடு இருக்குது? டைரக்ட் அட்ரஸிங் மோடு, இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடு, இமிடியேட் அட்ரஸிங் மோடு, ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோடு, இம்ப்ளைட் ஆர் இம்ப்ளிசிட் அட்ரஸிங் மோடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இமிடியேட் ஒரு பேர்ல இருக்கு இமிடியேட் அட்ரஸிங் மோட். ரெக்கார்டிங் போட்டாச்சு. இமிடியேட் அட்ரஸிங் மோட் என்ன சொல்லுவோம்? உங்கள் டேட்டா இருக்கும் முதல்ல, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுதான் இமிடியேட் அப்படின்னா டேட்டாவை சொல்லுவோம். ரெக்கார்டிங் போட்டோம் தானே? ரெக்கார்டிங் போட்டு தான் இருக்கு. போட்டாச்சுங்க சார். எஸ் எஸ். ஸோ இந்த டேட்டா வந்து டேரெக்டாக இருக்கும். இது வந்து இமிடியேட் டேட்டா வந்து டேரெக்டாக இருந்தால் இமிடியேட் அட்ரஸிங் மோட். அப்போ இமிடியேட்னாலுமே உங்களுக்கு ஞாபகம் வந்து இமிடியேட்டாக ஞாபகம் வர வேண்டியது டேட்டா அப்படின்னு ஞாபகம் வரணும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட். ரிஜிஸ்டர் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 8085 பற்றி பேசின்னு இருக்கோம். அப்புறம் 8086 போகும். இந்த 8085ல எத்தனை பிட் ரெஜிஸ்டர்னா 8 பிட் ரெஜிஸ்டர். ஒரே 8 பிட் தான் இருக்கும். ஸோ அதே 16 பிட்டாக மாற்றோம்னா 2 8 பிட்டை சேர்த்துருவோம். அதை பிசி ரெஜிஸ்டர், ஹெச்எல் பேரு, பிசி பேரு அந்த மாதிரி நம்ம படிப்போம் இல்லையா? ஸோ அது வந்து அந்த மாதிரி டிஇ பேரு, ஹெச்எல் பேரு, பிசி பேருன்னு படிக்கிற மாதிரி இதில் 8 பிட் தான். அப்போ ஒரு 8 பிட் ரெஜிஸ்டர்லேருந்து இன்னொரு 8 பிட்டுக்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட் அப்படின்னு சொல்லுவோம். டைரக்ட் அட்ரஸிங் மோட் அப்படின்னா அட்ரஸே டேரெக்டாக கொடுத்துருவோம். இங்கே டைரக்ட் அட்ரஸ் அவ்வளோதான். அட்ரஸ் வந்து டேரெக்டாக இருக்கும். நீங்கள் இதை வச்சே சொல்லிடலாம் டைரக்ட் அட்ரஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அட்ரஸை கொடுத்துருவாங்க. ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். இப்போ பாருங்க ரிஜிஸ்டர் இன்டைரக்ட், அதாவது ரிஜிஸ்டர்ல இன்டைரக்ட் அட்ரஸிங். இப்போ மெமரி ஒன்று இருக்குதுங்க. மெமரி வந்து ரிஜிஸ்டரு. அந்த மெமரியில என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தா இன்டைரக்ட்னா என்ன சார் அப்படின்னா, டைரக்டா டேட்டா மூவ் பண்ணா அது டைரக்ட். இன்டைரக்ட்னா மெமரியில ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ்க்குள்ள அந்த டேட்டா இருக்கும். ரைட்டுங்களா? மெமரியில ஒரு மெமரி அட்ரஸ்க்குள்ள ஒரு டேட்டா இருக்கும். அந்த அட்ரஸ் தான் இதுக்குள்ள இருக்கும். அது நீங்க இதில் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் அப்படின்னும்போது நீங்க நல்லா கவனிக்கணும். ஏன்னா இதெல்லாம் குழப்பமா வரும். ஆக்சுவல் டேட்டா எங்க இருக்குன்னா, மெமரி லொகேஷன் பாயிண்டட் பை த ரிஜிஸ்டர் பேர். ஒரு ரிஜிஸ்டர் பேர் வச்சிருக்கோம். அந்த ரிஜிஸ்டர் பேருக்குள்ள போனீங்கன்னா ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ்க்குள்ள போனீங்கன்னா டேட்டா இருக்கும். அப்போ டைரக்டா அட்ரஸ் கொடுக்குறேன். அது வந்து டைரக்ட் அட்ரஸிங் மோட். ஒரு ரிஜிஸ்டருக்குள்ள ஒரு அட்ரஸ்க்குள்ள அட்ரஸ் கொடுக்குறேன்னா இன்டைரக்ட் அட்ரஸிங். ஒரு அட்ரஸ் அதுக்குள்ள ஒரு அட்ரஸ். இம்ப்ளைட் ஆர் இம்ப்ளிசிட் அட்ரஸிங் அப்படின்னா எந்த ஒரு டேட்டாவும் இருக்காது. இம்ப்ளைடு அப்படின்னு வந்தாலுமே எந்த ஒரு டேட்டாவும் இருக்காது. தேர் இஸ் நோ டேட்டா, அவ்வளோதான். தேர் இஸ் நோ ஆப்பரண்ட், நோ எக்ஸ்பிளிசிட் ஆப்பரண்ட். இதை மட்டும் நான் வச்சுருந்தேன். எக்ஸ்பிளிசிட்டானா நம்ம அப்படியே வெளியில் கொடுக்க மாட்டோம். அப்போ கம்பேர் அக்குமுலேட்டர்னா காம்ப்ளிமெண்ட் அக்குமுலேட்டர்னா உள்ளக்குள்ள அக்குமுலேட்டரை கூட நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம டைரக்ட் இன்டைரக்ட்னா என்ன, இம்ப்ளைட்னா என்ன, இம்மிடியேட்னா என்ன, ரிஜிஸ்டர்னா என்ன, இதெல்லாம் பார்த்துட்டோம். இது ஈஸி. 8085 வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் இதில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் 8086ன்றது வந்து ஏன்னா அவங்க எந்த ஆர்கிடெக்சர்னு கொடுக்கல, வெறும் அட்ரஸிங் மோட்னு கொடுத்துருக்காங்க. சொல்றது புரியுதுங்களா? வெறும் அட்ரஸிங் மோட்னு கொடுத்துருக்கான். இப்போ 8085 அட்ரஸிங் மோட்னா நம்ம இதோட முடிச்சிடலாம், எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் 8086 எதை 8085 அப்படின்லாம் அவங்க மென்ஷன் பண்ணல. அவங்க அட்ரஸிங் மோட்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கொஸ்டின் கண்டிப்பாக அதுலேருந்து ஒன்று உண்டு. ரைட்டுங்களா? அப்போ நம்ம அந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணலான்றத இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன போனால் அட்ரஸிங் மோட்ஸ் இன் 8086. ஸோ இந்த 8086ல் பார்த்தீங்கன்னா முதல்ல அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன்னா நிறைய பேர் பேசிக் நம்மளுக்கு வந்து தெரியாமல் இருக்கிறதுனால நான் பேசிக்கோட ஸ்டார்ட் பண்ணுறேன். அதனால தான் நீங்கள் எதுவும் தனியாக போய் படிக்க தேவையில்ல. இதுதான் பேசிக். நீங்கள் இதை விட பேசிக் எதாவது இருக்கான்னா கிடையாது. என்னென்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது திரும்ப இதுதான். அட்ரஸிங் மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு த அட்ரஸ் ஆஃப் த ஆப்பரண்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணுறோம். அட்ரஸிங் மோட்னா என்ன அப்படின்னா ஒரு ஆப்பரண்டோட அட்ரஸ் எங்கே இருக்குது, அந்த ஆப்பரண்ட் எங்கே இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் இந்த அட்ரஸிங் மோட். இப்போ நீங்கள் எங்கேப்பா இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டால் நீங்கள் ஒரு அட்ரஸை சொல்கிறீங்களா, அதுதான் இதுவும். அந்த ஆப்பரண்ட் எங்கேப்பா இருக்குது, ஒரு அட்ரஸில் இருக்குது. அந்த அட்ரஸ் எங்கேப்பா இருக்குது அதை பற்றி சொல்கிறது தான் இந்த அட்ரஸிங் மோட். ஆல் ஆப்பரண்ட்ஸ் ஆர் லொக்கேட்டட் எய்தர் இந்த இன்டர்னல் ரிஜிஸ்டர். நல்லா கவனிக்கணும். இந்த அட்ரஸிங் மோட் 8086ல் இந்த ஆப்பரண்ட்ஸ்லாம் எங்கே இருக்கலாமா, 2 இடத்துல இருக்கலாம். நான் எதுவுமே சொன்னேன். எங்கெங்கே இருக்கலாம்? அட்ரஸிங் மோட்ல 2 இடத்துல இருக்கலாம் ஆப்பரண்ட்ஸ். எங்கெங்கே இருக்கலாம் சொல்லுங்க? Registers and memory. memory. ரெஜிஸ்டர் அண்ட் மெமரி. And memory. ஸோ நம்ம வந்து 2 இடத்துல இருக்கோம். ஒன்று வந்து ரெஜிஸ்டர்ஸ், இன்னொன்று உங்களுக்கு மெமரியில் இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன்.
ஸோ எய்தர் இன்டர்னல் ரெஜிஸ்டர் ஆர் இன் மெமரி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஒன்று ரெஜிஸ்டர், மெமரி, அவ்வளோதான். ரெஜிஸ்டர்ஸ் எங்கே இருக்கும்? இன்டர்னல் ரெஜிஸ்டர்ஸ் எங்கே இருக்கும்? அது பேரே இன்டர்னல் ரெஜிஸ்டர்ஸ். எங்கே இருக்கும்? CPU. சிபியூல இருக்கும். மெமரி எங்கே இருக்கும்? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? மெமரினா என்ன மெமரி இது? இது என்ன சொல்லுங்க? RAM, sir. ரேம். கரெக்ட்டுங்களா? மெமரினா ரேம். ரைட். அப்போ 8086ல ஆர்கிடெக்சரில் ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டரோட சைஸ் என்ன? ஏன்னா நம்ம ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம 8085ல பார்த்தோம். 16. 16 அவ்வளோதான். அதே ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர் தான். ஆனால் இங்கே 16 பிட்டு. ரைட்டுங்களா? அது மட்டும் இல்லாமல் செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. என்ன சார் செக்மெண்ட் ரெஜிஸ்டர்? இது நம்ம அதில் படிக்கல 8085ல. இதில் வந்து 8086ல செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும். கோட் செக்மெண்ட், டேட்டா செக்மெண்ட், ஸ்டாக் செக்மெண்ட், எக்ஸ்ட்ரா செக்மெண்ட். என்னென்ன இருக்கும்? சிஎஸ்னா என்னது? கோட் செக்மெண்ட். டிஎஸ்னா டேட்டா செக்மெண்ட். எஸ்எஸ்னா ஸ்டாக் செக்மெண்ட். இஎஸ்னா எக்ஸ்ட்ரா செக்மெண்ட். இதுதான் வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம பேசிக்ஸ். இப்போ நம்ம இதெல்லாம் நான் டேரெக்டாக சொன்னால் உங்களுக்கு புரியாதுன்னா இதெல்லாம் எடுத்துனேன். கோடு செக்மெண்ட் ரெஜிஸ்டர், டேட்டா செக்மெண்ட் ரெஜிஸ்டர், ஸ்டாக் செக்மெண்ட் ரெஜிஸ்டர், எக்ஸ்ட்ரா செக்மெண்ட் ரெஜிஸ்டர். அந்த கோட் செக்மெண்ட் என்ன அப்படின்னா பேஸ் அட்ரஸ் வந்து ஸ்டோர் பண்ணிருக்கு. எதனோட பேஸ் அட்ரஸ் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன். இங்கே பாருங்க, எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் which contain the executable instruction of the program. ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த கோட் செக்மெண்ட்ல இருக்கும். கோடுனா என்னதும்? ப்ரோக்ராமிங் கோடு சொல்கிறோம்ல. கோடுனா ஒரு ப்ரோக்ராம் கோடுன்னு தானே சொல்லணும். நம்ம கோடு போட்டாச்சு, கோட் ரன் பண்ணிக்கலாம்னு தானே கேட்போம். அந்த கோடு எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிற கோடு வந்து இதில் இருக்கும். அதனோட பேஸ் அட்ரஸ் வரும். ஓல் தி பேஸ் அட்ரஸ் ஆஃப் த கோட் செக்மெண்ட். இப்போ வந்து ஒரு 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 100 லைன்ஸ் கோடு இருக்குது. அதில் பேஸ் அட்ரஸ் இதில் இருக்கும். அடுத்த டேட்டா செக்மெண்ட் அப்படின்னா பேஸ் அட்ரஸ் ஆஃப் த டேட்டா செக்மெண்ட். இது என்ன சார்? இது டேட்டா செக்மெண்ட், இது கோடு செக்மெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படின்னும் போது ப்ரோக்ராமோடைய டேட்டா, வேரியபிள்ஸு, அரேஸு, இந்த பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த டேட்டா செக்மெண்ட் ரெஜிஸ்டரில் இருக்கும். ஸ்டாக்ல என்ன சார் இருக்கும்னா, ஸ்டாக் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் நம்ம? வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் ஸ்டாக்? ஓஎஸ்லையும் சொல்லியிருக்கிறேன், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துப்போம். ஓஎஸ்ல நம்ம பார்த்துருக்கோம்ல, மெமரி வந்து 4 பிரிப்போம். கோடு, டேட்டா, டெக்ஸ்ட்டு. ஞாபகம் இருக்குங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த ஆமாம், அந்த ஓஎஸோட மெமரியை 4 பிரிப்பேன். ஞாபகம் இருக்குங்களா? என்னென்ன சொல்லுங்க? ஸ்டாக்கு, ஹீப்பு, டெக்ஸ்ட்டு, அப்புறம் ஒன்று டேட்டா. ஓகேங்களா? அந்த டேட்டா தான் டேட்டா செக்மெண்ட். அந்த ஸ்டாக் தான் ஸ்டாக் செக்மெண்ட். கோடு தான் கோடு செக்மெண்ட். சார் அப்போ எக்ஸ்ட்ரா செக்மெண்ட் ஹீப் பண்ண அது கிடையாது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஆக்சுவலி அதுதான் மீனிங்கு. அதை வச்சு ஞாபகம் வச்சுங்கன்றதுக்காக ஒரு கம்பேரிசனுக்காக சொல்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ கோடு செக்மெண்ட்டு, டேட்டா செக்மெண்ட்டு, ஸ்டாக் செக்மெண்ட். அப்போ கோடு செக்மெண்ட்டில் பேஸ் அட்ரஸ் ஆஃப் த கோடு, எந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கோடோட பேஸ் அட்ரஸ் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு அரேன்னு எடுத்துக்கிட்டா பேஸ் அட்ரஸ்னா என்ன மீனிங்? அது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு அரேயோட பேஸ் அட்ரஸ்னா என்ன சொல்லுவீங்க? Starting address. அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அதுவே சில பேர் என்ன சார் பேஸ்னா என்ன சார்னா ஸ்டார்டிங் அட்ரஸ். ஒரு அரேயோட பேஸ் அட்ரஸ்னா ஸ்டார்டிங் அட்ரஸ். அப்போ அது தெரிஞ்ச நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு பேஸ் அட்ரஸ் தெரிஞ்சா என்ன பண்ணலாம்? ரிமைனிங் அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். என்னன்னா இப்போ நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்க, எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ இந்த அரே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வந்து 1000 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து 1005, அடுத்து 1010, அடுத்து 1015. அப்படின்னா என்னதுன்னா ஒவ்வொரு சைஸும் வந்து 6 தான் வரும். நான் சும்மா ஒரு உங்களுக்கு புரியுதுக்காக 55 வச்சுருக்கேன். இது ஒவ்வொன்றும் 55. அதாவது இதனுடைய ஒரு பாக்ஸோட லென்த் வந்து 5ன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த மாதிரி ஒரு 30 பாக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இதில் 30 இண்டெக்ஸ் இருக்குது. அப்போ ஸ்டார்ட் இண்டெக்ஸ் வந்து 1000. எனக்கு 30 இண்டெக்ஸ் இருக்குது. அப்போ 30வது இண்டெக்ஸோட அட்ரஸ் என்னன்னா 1000 + 30 × 5 போட்டிங்கன்னா என்ன வரும்? 1000 + 30 × 5னா 150. 1150 வருமா? 1150 வருமா? அந்த 1150 தான் 30வது அட்ரஸ், 30வது இண்டெக்ஸோட அட்ரஸ். எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்கன்னா, இந்த பேஸ் அட்ரஸு ப்ளஸ்ஸு எத்தனாவது இண்டெக்ஸு? 30வது இண்டெக்ஸு. ஒவ்வொரு இண்டெக்ஸோட சைஸ் என்ன? 5. அப்போ 30 × 5 150 + 1000, அப்போ 1150.
ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அட்ரஸ் தெரிஞ்சா போதும். அதுலேருந்து ஒவ்வொன்றும் எத்தனை லென்த்துன்றது நமக்கு தெரியும். அப்புறம் அந்த ஒவ்வொரு லென்த்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை ஆட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இது புரியுதுங்களா? இஸ் இட் ஓகே? சார் நோ Okay, சொல்றது sir. புரியுது? எல்லாருக்கும் கிளியரா? கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா? ஒரு class rules. ஒன்றும் இல்லை மேடம், நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அட்ரஸ் என்னன்னா ஒரு 1000 சொல்கிறேன். இன்டிஜர் கேள்விப்பட்டிருக்கீங்க. இன்டிஜர்னா எத்தனை பைட்டு? 2 பைட்டு. சரிங்களா? அதை வச்சு கூட சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா அதை வச்சு இன்னும் கொஞ்சம் புரியும். ரைட்டுங்களா? இன்டிஜர் வந்து 2 பைட். ஒரு இன்டிஜர் 2 பைட். சரிங்களா? அப்போ நான் ஒரு இன்டிஜர் டேட்டா ஸ்டோர் பண்ணுறேன் 5 இது வந்து 2 பைட்ஸ். அடுத்த ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணுறேன், அது ஒரு 2 பைட்ஸ். இன்னும் ஒவ்வொரு டேட்டாவும் நான் 2 பைட்ஸ்னு வச்சுங்க. அப்போ என்னோட ஸ்டார்டிங் வந்து 1000. அப்போ இந்த 2 பைட்ஸை நான் என்ன சொல்கிறேன்னா, லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுன்றது 1000 அப்படின்னா, இது ஸ்டார்டிங் அட்ரஸ் 1000 அப்படின்னா, ரெண்டாவது வந்து 1002, மூணாவது வந்து 1004, நாலாவது 1006. அதாவது 2 இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஏன்னா ஒன்று 2 பைட்ஸ் இல்லை. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகுது. என்னோட அரேவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100 இண்டெக்ஸ் இருக்குது. எனக்கு ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் தான் எனக்கு தெரியும். இப்போ திடீர்னு நான் உங்களை கேட்குறேன், 50வது இண்டெக்ஸ் என்ன மேடம் அப்படின்னு கேட்குறேன். ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து 1000, ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து 1000. இதில் 50வது அரேவில் 50வது இண்டெக்ஸோடைய அட்ரஸ் என்னன்னு கேட்குறேன். நீங்கள் என்ன பண்ண முடியும்? எப்படி கண்டுபிடிக்க முடியும் சொல்லுங்கள்? சிம்பிளாக சொல்லுங்கள். இது ஸ்டார்டிங் 1000, 50வது இண்டெக்ஸோட அட்ரஸ் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். இந்த 1000 அப்படியே வச்சு, ஆமாம் 1000 அப்படியே வச்சுங்க. ப்ளஸ்ஸு 50வது கேட்குறோம். ஒவ்வொன்றும் 2 50 × 2 100, 1100. அப்படியே 2 போயிட்டே இருந்தால் 50வது இடத்துல போகும்போது 1100. ஸோ அப்போ இதை வச்சு கண்டுபிடிக்கணும்னா இந்த ஸ்டார்ட் அட்ரஸ் இருந்தால் தெரிஞ்சால் போதும். எத்தனாவது இண்டெக்ஸ் தெரிஞ்சால் போதும். ஒவ்வொரு இண்டெக்ஸோட சைஸ் தெரிஞ்சால் போதும். இது வந்து நீங்கள் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சிங்கன்னா ஒன்றும் இல்லை. அரே அட்ரஸ் கால்குலேஷன், 1 டைமென்ஷனல் அரே அட்ரஸ் கால்குலேஷன் தான் இதான் வரும். 1 டைமென்ஷனல் அரேவுடைய அட்ரஸ் கால்குலேஷன் இதான் வரும். இது வரைக்கும் ஓகேவா? சும்மா இது பேசிக் தான். இதில் நான் இன்னும் பெருசாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ கோட் செக்மெண்ட்டு, டேட்டா செக்மெண்ட்டு, ஸ்டாக் செக்மெண்ட்டு, எக்ஸ்ட்ரா செக்மெண்ட்டு. அப்போது இந்த எல்லாத்துக்குமே பேஸ் அட்ரஸ்ன்றது ஸ்டார்டிங் அட்ரஸ். இதுவும் பேஸ் அட்ரஸ் தான். இது வந்து கோட் வச்சுருக்கோம். இது டேட்டா செக்மெண்ட்னா ஒரு ஃபுல்லாக ஒரு கலெக்ஷன் தான் செக்மெண்ட். ஓகேவா? ஸ்டாக் செக்மெண்ட்டு, எக்ஸ்ட்ரா செக்மெண்ட். இது ஜஸ்ட் கோத்ரூ பண்ணுங்க. நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஒரே நிமிஷம் அப்படியே பாருங்க இதை. ஓகே, சரி. ஸோ கோட் செக்மெண்ட், டேட்டா செக்மெண்ட், ஸ்டாக் செக்மெண்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா செக்மெண்ட். ரைட்டுங்களா? அப்போ ஸ்டாக் செக்மெண்ட் அப்படின்னா என்ன? ஸ்டாக் செக்மெண்ட்றது வந்து டெம்பரரி ஸ்டோரேஜ் டேட்டா, ரிட்டர்ன் அட்ரஸு, சப்ரூட்டீன்ஸு, ஃபங்க்ஷன் காலு, லோக்கல் வேரியபிள் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறோம்னா ஸ்டாக் செக்மெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பாயிண்டர் இருக்கும், பேஸ் பாயிண்டர் இருக்கும். நல்லா கவனிங்க. இதெல்லாம் உள்ள யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸ்டாக் பாயிண்டர்னா என்னது அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம்? ஸ்டாக் பாயிண்டர் ஸ்டாக் செக்மெண்ட்ல 2 இருக்கு. ஸ்டாக் பாயிண்டர், பேஸ் பாயிண்டர். ஸ்டாக் பாயிண்டர்னா என்ன? வெரி குட். அதாவது டாப் ஆஃப் த ஸ்டாக். அது வந்து ஸ்டாக் பாயிண்டர் வந்து டாப் ஆஃப் த ஸ்டாக்கு பாயிண்ட் பண்ணும். இன்னொன்று பேஸ் பாயிண்டர் இருக்கும். பேஸ் பாயிண்டர் நம்ம இப்போ பார்த்தது தான். அதனோட பேஸ் அட்ரஸ். ஓகே, எது ஸ்டார்டிங் இனிஷியல் அட்ரஸ் என்ன, இப்போ ஸ்டாக் பாயிண்டர் எங்கே இருக்குது. நீங்கள் இதெல்லாம் சிம்பிளாக யோசிங்க. ரொம்ப இது என்னவோ புதுசாக நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் இப்போ ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படின்னா ஸ்டாக்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டாக்கோடைய ஸ்டார்டிங் அட்ரஸ் என்னன்னா 1010 அப்படின்னு ஒன்று இருக்கும். சரி, 1010 இல்லை 100ன்னு வச்சுக்கோங்க. 100 இருக்குது. இதுதான் பேஸ் அட்ரஸில் ஸ்டோர் ஆகும். பேஸ் அட்ரஸில் 100 அப்படின்னு ஸ்டோர் ஆகிருக்கும்.
இப்போ ஸ்டாக் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஒரு டைம்ல 1 மட்டும் தான் அப்போ 101, 102 இப்படி போயிட்டே இருக்கும். இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு. அப்ப டேட்டா புஷ் பண்ண 10, 20, 30ன்ட்டு. அப்ப இப்ப ஸ்டாக் பாயிண்டர் எங்க இருக்குன்னா, 1102ல இருக்கும். அப்படியே இன்க்ரிமெண்ட் ஆகிருக்குன்னா 1100ல போய் நிக்குது அப்படின்னா, ஸ்டாக் பாயிண்டர் 1100. அப்ப பேஸ் பாயிண்டர் 1110 அல்ல 1150 இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். அப்ப இது வந்து ஸ்டாக் பாயிண்டர்னா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கிறது ஸ்டாக் பாயிண்டர். பேஸ் பாயிண்டர்னா எங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது பேஸ் பாயிண்டர். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாக் செக்மெண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா செக்மெண்ட். இது வந்து எக்ஸ்ட்ரா செக்மெண்ட் அப்படின்றது வந்து டெம்பரரி செக்மெண்ட். இது வந்து எங்க யூஸ் பண்றாங்கன்னா, ஸ்ட்ரிங் ஆப்பரேஷன் யூஸ் பண்றாங்க. ஏன்னா இப்போ ஒரு காப்பி ஸ்ட்ரிங்கு, ஓகேங்களா? கன்கார்டினேஷன்ஸு, கம்பேரு இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ஆப்பரேஷன் பண்ணும்போது சோர்ஸ் டெஸ்டினேஷன்ல ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக யூஸ் பண்றது தான் இந்த எக்ஸ்ட்ரா செக்மெண்ட். அப்ப இதெல்லாம் செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் என்னென்ன ரெஜிஸ்டர் யூஸ் பண்றோம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட்டுங்களா? அடுத்தது வந்து வேற என்ன இருக்கு சார் அப்படின்னா, அப்புறம் இண்டெக்ஸ் பாயிண்டர்ஸ். இதெல்லாம் வந்து நீங்க பேஸ் தெரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும். இண்டெக்ஸ் பாயிண்டர்ல சோர்ஸ் இண்டெக்ஸ், டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ், ஸ்டாக் பாயிண்டர், பேஸ் பாயிண்டர், இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர். எஸ்ஐனா என்னது? சப் இன்ஸ்பெக்டரா? எஸ்ஐனா என்ன? Source index, Source sir. index. Source index. Source index. டிஐனா? Designation. Data. டெஸ்டினேஷன். அதுதான் சொல்றேன்ல. அது வந்து டேட்டா. இங்க வந்து டெஸ்டினேஷன். சோர்ஸ் இண்டெக்ஸ், டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ். சரிங்களா? எஸ்பினா? Stack pointer. ஸ்டாக் பாயிண்டர். பிபினா? Base pointer. Base பேஸ் pointer. பாயிண்டர். பேஸ் பாயிண்டர். இப்பதான் பார்த்தோம்ல ஸ்டாக் பாயிண்டர், பேஸ் பாயிண்டர் எங்க யூஸ் ஆகும்? ஸ்டாக் பாயிண்டர், பேஸ் பாயிண்டர் எந்த இடத்துல யூஸ் ஆகும்? Stack pointer. Stack pointer. Stack pointer ல use பண்ணுவோம் sir. ஸ்டாக் பாயிண்டர், பேஸ் SP. பாயிண்டர், ஸ்டாக் Stack. செக்மெண்ட்ல யூஸ் Stack ஆகும். ல. ஸ்டாக் செக்மெண்ட்ல யூஸ் ஆகும். அப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் அப்படின்றது எங்க யூஸ் ஆகும்? ஐபினா இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர். இது எங்க யூஸ் ஆகும்? Currently. கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் நம்ம சொல்லுவோம்ல, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்ல கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை பாயிண்ட் பண்றது. அதாவது இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்னு சொல்றோம். அது ஒரு ரெஜிஸ்டர் கரெக்ட்டுங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்னா ஒரு ரெஜிஸ்டர். அந்த ரெஜிஸ்டர்ல இப்போ எந்த டேட்டாவை நான் ரீட் பண்றேன் அப்படின்றதுக்கு ஒரு பாயிண்டர் வேணும். இப்போ நான் ஒரு புக் வச்சிருக்கேங்க. அந்த புக்கை வந்து நான் படிச்சுட்டு இருக்கேன். என்ன புக் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன் நான் வந்து அப்துல் கலாம் புக் படிக்கிறேன். அந்த மாதிரி இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டோர் பண்ணது இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர். இப்போ நான் அப்துல் கலாம் புக்கு படிச்சுட்டே இருக்கிறேன். இப்போ நான் திடீர்னு நீங்க என்ன கூப்பிடுறீங்க. நான் வந்து எந்த பேஜ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு பாயிண்டர் வச்சுட்டு போறேன். ஏன்னா நான் வந்தவொடனே டக்குன்னு ஓப்பன் ஆகுது. இல்ல நான் படிச்சுட்டே இருக்கும்போது நான் எந்த பேஜ் படிச்சுட்டு இருக்கேன்றத எனக்கு தெரியணும். அதுதான் நம்ம ஒரு பாயிண்டர் வைக்கிறோம்ல, அதே தான் இங்கேயும். ஒரு ஸ்டாக்ல இருந்து டேட்டாவை ரீட் பண்றோம். ஓகேவா? அப்ப எந்த இடத்துல டேட்டா இப்ப ரீட் பண்ணிட்டு இருக்கோன்ற ஒரு பாயிண்டர் இருக்கு. அதுதான் ஸ்டாக் பாயிண்டர். புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? பாயிண்டர்னா என்னன்னு புரியுதுங்களா? நம்ம வந்து அந்த டேட்டா வந்து ஃபுல்லா நிறைய டேட்டா இருக்கும். நம்ம சும்மா ஏதோ கம்மியான டேட்டா இல்ல, நிறைய டேட்டா இருக்கும். அப்ப நமக்கு தெரியணும்ல. அதுதான் பாயிண்டர். இது புரியுதுங்களா? எல்லாமே கிளியரா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. இதுக்கப்புறம் நான் ஸ்பீடா போடுவேன். ஏன்னா பேஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நான் ஸ்பீடா போவேன். சொல்லுங்க Hello. மேடம். சொல்லுங்க. கோடு ரிஜிஸ்டருக்கும் டேட்டா ரிஜிஸ்டர் அப்படின்னா என்ன சார்? கோடுன்னா என்ன, டேட்டான்னா என்னங்க சார்? இப்போ ஒன்றும் இல்லை மேடம். இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் போடுறீங்க. சிம்பிளாக ஒரு சி ப்ரோக்ராம் போடுறீங்க. அந்த சி ப்ரோக்ராமில் பிரிண்ட் எஃப்னு கொடுக்குறீங்க. ரைட்டுங்களா? அதே சி ப்ரோக்ராம் மேலே வந்து இன்டிஜர் A,10 B,20ன்னு கொடுக்குறீங்க. இப்போ A=10 B=20னா அது என்ன சொல்லுவோம்? அது ஒரு டேட்டா, இன்புட் டேட்டா. C=A+B நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்றும் இல்லை மேடம். ஒரு அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் மேடம். இன்டிஜர் A=10 B=20 C=A+B. சரிங்க. பிரிண்ட் எஃப் சின்னு கொடுக்குறீங்க. பிரிண்ட் எஃப் சின்னு கொடுக்குறீங்க. அப்போ இதுல டேட்டான்றது எதை சொல்லுவோம்? அவ்வளவுதான். கரெக்டா தான் சொல்றீங்க. அதான் டேட்டா. கோடுனா பிரிண்ட் எஃப், ஸ்கேன் எஃப் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் சேர்த்து மொத்தமா இருந்தா கோடு. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கோடுன்னு சொல்லுவோம் மேடம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள டேட்டா யூஸ் பண்றோம்ல, அது டேட்டான்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற கோடு டேட்டா புரியுதுங்களா? ஏன்னா அதெல்லாம் நம்மளுக்கு மறந்துருப்போம். அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. ரைட். ஸோ ஸ்டாக் பாயிண்டர்னா புஷ் அண்ட் பாப் ஆப்ரேஷன். அதான் ஸ்டாக்னா புஷ் பண்றது, பாப் பண்றது, 2 ஆப்ரேஷன் தான் நம்ம பண்ணுவோம். அதை வந்து இங்க பாருங்க, சோர்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து இண்டெக்ஸ் பாயிண்டர் டு த சோர்ஸ் ஆப்ரண்ட். ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன் யூஸ் பண்றவங்க. ஏன்னா சோர்ஸ் இண்டெக்ஸ் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது? இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்க ரீட் பண்றீங்க, அதனோட ஸ்டார்ட் என்ன, எண்ட் என்ன அப்படி தெரியணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணும்போது ஸ்டார்ட் என்ன, எண்ட் என்னன்னு தெரியணும். அப்போ இந்த வந்து சோர்ஸ் வந்து இது ஸ்டார்ட்டை சொல்லும், டெஸ்டினேஷன் எண்டை கூட சொல்லும். அதே மாதிரி ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்லையும் இது யூஸ் பண்றாங்க. அதாவது இது வந்து ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் யூஸ் பண்றாங்க. ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ல, இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்லையும், ஜெனரல் பர்பஸ் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ல யூஸ் பண்றாங்க. சோர்ஸ் இண்டெக்ஸ்னா அதனோட சோர்ஸ் என்ன,
அப்படின்னு வந்து அதுலயும் யூஸ் பண்றோம். ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்லையும் யூஸ் பண்றோம், ஸ்ட்ரிங்லையும் யூஸ் பண்றோம். அதே மாதிரி டெஸ்டினேஷனும் அதே மாதிரி தான். ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன்ல லாஸ்ட் என்ன இல்லைன்னா லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டுத்தையும் கன்கார்டினேட் பண்றீங்க. இது வந்து சோர்ஸ், இது டெஸ்டினேஷன். 2 ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் லாஸ்ட் நேம் ரெண்டுத்தையும் கன்கார்டினேட் பண்றீங்க அப்படின்னா கன்கார்டினேட் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்குறீங்கன்னா இது சோர்ஸ், இது டெஸ்டினேஷன். சரி, எப்படி புரியுமோ அப்படி வச்சுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் பாயிண்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி புஷ் அண்ட் பாப் ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த ஸ்டாக் பாயிண்டர் தான் எங்கே இருக்குது இன்க்ரிமெண்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக்லி அட்ஜஸ்ட் த வேல்யூ ஆஃப் ஸ்டாக் பாயிண்டர். இப்போ புஷ் பண்ணுறீங்கன்னா ஸ்டாக் பாயிண்டர் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கும். பாப் பண்ணுறீங்கன்னா ஸ்டாக் பாயிண்டர் டிக்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் பேஸ் பாயிண்டர், பேஸ் ஆஃப் த ஸ்டாக் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் கண்டெயின் த ஆஃப்செட் ஆஃப் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் பண்ணுறோம்ல, அதை பாயிண்ட் பண்ணுறது வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். எப்படின்னா நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம பேஜ் பண்ணும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இது இது வரைக்கும் எல்லாமே நம்ம பேஸ், இதெல்லாம் பேஸ். இப்போ நான் வந்து அட்ரஸிங் மோடு ஃபர்ஸ்ட் அட்ரஸிங் போடுறேன். ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோடு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது கவனிங்க. ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோடு இது ஒன்று. இதனுடைய எக்ஸாம்பிள் பேஸ்க்காக இதை கொடுத்துருக்கேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட் அட்ரஸிங் மோடு. இப்போ 1 2 3 கொடுக்குற மாதிரி ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோடு, இமிடியேட் அட்ரஸிங் மோடு. மூணாவது மெமரி அட்ரஸிங் மோடு. இந்த மெமரி அட்ரஸிங்கில் டைரக்ட் அட்ரஸிங் மோடு, டைரக்ட் மெமரி அட்ரஸிங் மோடு, ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் மெமரி அட்ரஸிங் மோடு, பேஸ் அட்ரஸிங் மோடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோடு. யாராவது கூட டவுட் கேட்டாங்க இண்டெக்ஸ்னா என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல சார் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒன்றும் பை ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோடு. ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெஜிஸ்டர்னா என்ன சொல்லுவீங்க? டேட்டா எங்கே இருக்கும்? அப்போ அந்த ஆப்பரண்ட் எங்கே இருக்கும்? ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட்னா ஆப்பரண்ட்னாலும் டேட்டானாலும் ஒன்று தான். ரெஜிஸ்டர்ல இருக்குங்க சார். அவ்வளோதான். இன் திஸ் மோட் த ஆப்பரண்ட் இஸ் அ CPU ரெஜிஸ்டர். ஆப்பரண்ட் எங்கே இருக்குன்னா ரெஜிஸ்டர் CPU ரெஜிஸ்டரில் இருக்கும். அதனால தான் அது ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட்னு சொல்லுவோம். இது வந்து டைரெக்டாக நம்ம டேட்டாவை அக்சஸ் பண்ணிக்கலாம். அங்கே சொல்கிறாங்க பார்த்தா இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெசிஃபை த ரெஜிஸ்டர் இட் செல்ஃப் ரெஜிஸ்டர் டைரக்ட்லி நோ மெமரி ஆக்சஸ் இஸ் ரெக்வயர்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? எந்த காரணத்துக்கு கொண்டு பிரைமரி மெமரி ஆக்சஸ் பண்ண போகிறதில்ல. அந்த ரெஜிஸ்டர் வச்சு நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடும். லைக் இது வந்து A ரெஜிஸ்டர், B ரெஜிஸ்டர், சார் இது வந்து அக்குமுலேட்டர், இது வந்து B ரெஜிஸ்டர், C ரெஜிஸ்டர். இந்த ரெஜிஸ்டருக்குள்ளேயே எல்லாமே இருக்கும். The source destination operands are both in 16-bit register. என்ன சொல்றாங்க? இப்போ ரெண்டு நீங்க ஆட் பண்ண போறீங்க. அந்த ஆட் பண்ண போற சோர்ஸும் டெஸ்டினேஷனும் எங்க இருக்குது? அந்த ரெஜிஸ்டர்லயே இருக்கு. என்ன ரெஜிஸ்டர்? AX, BX, CX, DX. AXனா என்ன மீனிங்? அக்குமுலேட்டர். அக்குமுலேட்டர். BXனா என்ன மீனிங்? பேஸ் ரெஜிஸ்டர். ஜெனரல் பர்பஸ் BCD எல்லாம் ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர். எக்ஸ்னா என்ன மீனிங்னா 16 அர்த்தம். ஞாபகம் வச்சுங்க. 16 பிட் டர்ன் பண்ண எக்ஸ். இந்த எக்ஸ்னு வந்தா 16 பிட், எல்னு வந்தா LHன்னு தனியா வரும். பாருங்க ரெண்டு வித்தியாசம் இருக்கு பாருங்க. AL AHன்னு இருக்கு, BL BH இருக்கு, CL CH இருக்கு, DL DH இருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த AL AHன்னு இருக்கா, அதாவது AX ரெண்டா பிரிக்கலாம். AL AH. லோ ஹை தானங்க சார்? ஆமா, அவ்வளவுதான். அதுதான், அதாவது லோவும் ஹையும் சேர்ந்தா இது ஒரு 8 பிட் 8 பிட் சேர்ந்தா அது வந்து AXன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி BX நம்ம வந்து லோ ஹைன்னு சொல்லலாம். BL BH. அதே CXயும் அதே மாதிரி CL லோ ஹை CH. அதே மாதிரி DHயும் நம்ம என்ன சொல்லலாம்? DX DL DH. அப்படின்னா என்ன? ஹை லோ. ஃபர்ஸ்ட் ஹை வரணும், லோ வரணும், லோ ஹை. அது லோ ஹைனா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் பாருங்க ஒரு டேட்டா எழுதுறேன். 10110 சம்திங் ஏதோ இருக்கும். இதுதான் லோ, இதுதான் ஹை. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது லோ, லாஸ்ட்ல இருக்கிறது ஹை. ரைட்டுங்களா? ஸோ இதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. AX BX CX DX இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரெஜிஸ்டர்ஸ். SIனா என்னது? சோர்ஸ் இண்டெக்ஸ். அதுக்கு தான் நான் இதெல்லாம் தெரியணும்னு தான் இதெல்லாம் தெரியணும் தான் நான் இங்கே சொல்லிட்டு வந்தேன். SIனா சோர்ஸ் இண்டெக்ஸ், டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ். SPனா ஸ்டாக் பாயிண்டர். BPனா பேஸ் பாயிண்டர். இப்போ உங்களுக்கு எல்லாமே புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா BX to AX. BXனா என்னது? அது ஒரு ரெஜிஸ்டர், அது ஒரு ஜெனரல் பர்பஸ். அந்த ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர் வந்து AX அக்குமுலேட்டருக்கு நம்ம மூவ் பண்ணோம்.
ஓகே, நான் இங்க இருக்கிற டேட்டாவை இதுல தூக்கி போடுறேன். பிஎக்ஸ் ஏதாவது சேஞ்சஸ்னோ பிஎக்ஸ் அப்படியே தான் இருக்கும். இங்க மெமரியே எதுவும் இல்ல. ரெஜிஸ்டர் மட்டும்தான். அப்ப 2 ரெஜிஸ்டர் இன்வால்வ் ஆனா அது பேர் என்ன? ரெஜிஸ்டர் அட்ரஸ். addressing. ஏன்னா ரெஜிஸ்டர்ல தான் அட்ரஸ் இருக்கு. அதுல தான் டேட்டா இருக்கு. ஓகே, அட்ரஸிங் மோட்னா நீங்க வெறும் அட்ரஸ் இருக்குன்னு நினைச்சீங்க. ரெஜிஸ்டருக்குள்ள தான் டேட்டா இருக்கு. அப்ப அட்ரஸிங் மோடுன்றது வந்து என்னென்ன மாதிரி டேட்டா எங்கெங்க இருக்குதுன்றத சொல்றது. அப்ப ரெஜிஸ்டர்னு வந்தா டேட்டா ரெஜிஸ்டர்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனுடைய அட்ரஸ் என்னன்னா டேட்டா அங்க இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரைட்டுங்களா? 2வது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் இங்க பாருங்க. நான் ஏன் இங்க ஏஎக்ஸ், பிஎக்ஸ், சிஎக்ஸ், டிஐ, எஸ்பி குடுத்துட்டு நான் இங்க பேஸ் குடுத்துருக்கேன். நீங்க ஒருவேளை பேசிக்க தூக்கி பின்னாடி போட்டுங்க. நான் முதல்ல இத சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம்னு நினைச்சேன். அப்ப இந்த பேஸ் எல்லாம் தூக்கி நான் இங்க பிபிடி அனுப்பும்போது என்ன பண்றேன்? இன்ட்ரோடக்ஷனுக்கு அடுத்தது போட்டுறேன். அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் அட்ரஸிங்லாம் கரெக்டா இருக்கும். நான் சொல்றது புரியுது இல்லையா? நான் என்ன சொல்றேன்ட்டு. ஏன்னா நீங்க ரெக்கார்டிங் பார்க்கும்போது இது என்ன இது ஒரு ஆர்டர்ல இருக்கு, இது ஒரு ஆர்டர்ல இருக்குன்னு குழப்பக்கூடாது. என்ன நான் சொல்றேன்னா, இங்க உங்களுக்கு இது எதுக்காக கொடுத்தேன்னா, இத சொல்லிட்டு இத சொல்லலான்ட்டு. ஆனால் இது வந்து பேஸ். இந்த பேஸ தூக்கி நானு என்ன பண்ணிடுவேன்? இதுல போட்டுருவேன். அட்ரஸிங் மோடு கீழ போட்டுருவேன். ரைட்டுங்களா? இப்ப கரெக்டா இருக்கும் பாருங்க. ஃப்ரம் கரண்ட் செலக்ட். இப்ப பாருங்க தெரியுதா பாருங்க? ஏதாவது மார்க்கிங் இவ்வளோ அசிங்கமாயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அட்ரஸிங் மோடு கொடுத்துட்டு இதெல்லாம் பேஸு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்டிங்கே பண்ணணும் அட்ரஸிங் மோட். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அட்ரஸிங் மோட் ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட், 2வது அட்ரஸிங் மோட் இமிடியேட் அட்ரஸிங் மோட். இப்போ கிளியரா இருக்கா? அப்போ இமிடியேட் அட்ரஸிங் மோட் அப்படின்னா என்னது? இமிடியேட் டேட்டா ஆப்பரண்ட் இருக்கும் சார் டைரக்டா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இமிடியேட்னா என்ன சொல்லியிருக்கேன்? டைரக்டா Data. ஆப்பரண்ட் கொடுத்துருக்கோம். ரைட்டுங்களா? The operand value is part of the instruction code. ரைட்டுங்களா? அப்போ ஆப்பரண்ட் அப்படியே டேரக்டா டேட்டா அப்படியே இருக்கு. இமிடியேட்னாலுமே டேட்டா அவ்வளோதான். நீங்க இந்த 8085 வந்தாலும் 8086 இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இமிடியேட்னா டேட்டா. ஆனா இங்க பாருங்க டேட்டா வந்து 16 பிட் டேட்டா இருக்கு. ஓகே, டேட்டான்றத நீங்க அப்படியே இது அட்ரஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைச்சுக்க வேணாம். இந்த ஏஎக்ஸ்ன்னு வருது இல்லையா? எக்ஸ்னா அது 16 பிட். அப்போ அதனால 16 பிட் டேட்டா இதில் போடுறாங்க. அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து மெமரி அட்ரஸிங் மோட்ல நம்ம 3 வெரைட்டியா பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் அட்ரஸிங் மோட். அப்போ இந்த டைரக்ட் அட்ரஸிங்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸை டைரக்டா கொடுத்துரும். கரெக்ட் தானே? அதானே டைரக்ட் அட்ரஸிங் மோடு. டைரக்ட் அட்ரஸிங்னா என்னது? அட்ரஸை டைரக்டா கொடுத்துரும். அப்போ இங்க பாருங்க. ஆமா. என்ன மேம்? வாய்ஸ் பிரேக் ஆகுது. இமிடியேட்ல ஹட்சன் தானே சார் இருந்துச்சு அந்த அட்ரஸ். இதுல சொல்றீங்களா? எக்ஸ்ன்றது இந்த இடத்துல சொல்ற எக்ஸ், இது ஹெச் தான். ஓ அந்த இடத்துல. ஓகே சார். ஓகே இந்த சார். எக்ஸ்ல எக்ஸ் சொல்றேன். இது வந்து எக்ஸ்ட்ரா டெசிமல் ஹெச்ன்றது. ரைட்டுங்களா? இந்த இடத்துல எக்ஸ்னா 16 பிட் ரெஜிஸ்டர்ஸ். இப்ப பாருங்க இதுல பாருங்க the offset is constant value. நல்லா கவனிங்க. offset is constant value. The default segment of this mode is data segment. அதாவது என்னன்னா டைரக்ட் அட்ரஸிங் மோட்னா என்னன்னா 16 bit offset address of the operand is explicitly specified in the part of the instruction. அதாவது இந்த மாதிரி இங்க பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது சார் டேட்டாவுக்கும் அட்ரஸுக்கும் எப்படி சார் வித்தியாசம் கண்டுபிடிக்குது? சில நேரங்களில் அதுக்கு டிஃபரன்ஸ் வந்து அதுவும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8086ல நம்ம எப்படி சார் டேட்டாக்கும் அட்ரஸுக்கும் கண்டுபிடிக்கணும்னா நீங்க அந்த இந்த வித்தியாசம் வச்சு பார்க்கலாம். பாருங்க. ஏஎல் இருக்குல்ல சார்? ஏஎல். ஆமா, எல்னா சார் அது அப்ப வந்து 8 பிட் தானே. அதாவது என்னன்னா நல்லா கவனிங்க. The instruction read byte from the memory location with offset 20H within the current data segment. The byte is then loaded into the AL. அதாவது இதுக்குள்ள இருக்கிற இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அட்ரஸ். அட்ரஸ் வந்து நம்ம 16 பிட்ல இருக்கலாம். அந்த அட்ரஸ்க்குள்ள இருக்கிற டேட்டா 8 பிட். சொல்றது புரியுதுங்களா? இது வந்து அட்ரஸ் சொல்றாங்க. இது வந்து அட்ரஸ். அட்ரஸ்னா என்ன? இப்போ வந்து இது வந்து 2000, 2002. இது வந்து அட்ரஸ் வந்து 16 பிட்ல இருக்கு. ஏன்னா நீங்க நல்லா கவனிங்க. நான் சொல்றது இது வந்து பேஸ் வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த குழப்பமும் வராது. இப்போ என்கிட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 32 பிட் ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு. நல்லா கவனிங்க. என்கிட்ட 32 பிட் ரெஜிஸ்டர் இருக்கு. 32 பிட் வச்சு எவ்வளோ அட்ரஸ் நம்மளால சொல்ல முடியும்? 32 கூட விட்டுருங்க. 16 பிட் ரெஜிஸ்டர் எடுத்துங்கன்னா அது ரொம்ப பெருசு. 16 பிட் ரெஜிஸ்டர் இருக்கு. இந்த 16 பிட் வச்சு என்னால எத்தனை அட்ரஸ் லொகேஷனை கொடுக்க முடியும்? 2 power 16 சார். வெரி குட். நல்லா கவனிங்க. 16 பிட் வச்சு நான் என்னால எவ்வளவு கொடுக்க முடியும்? 2 பவர் 16. எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. என்கிட்ட ஒரு 16 பிட் இருக்கு. எவ்வளவு அட்ரஸ் கொடுக்க முடியும்னு கேட்டாங்கன்னா நீங்க 2 பவர் 16 போடணும்.
அப்போ 2/16 அது எப்படி எழுதலாம்னா 2/10 2/6 எழுதலாம். 2/6 என்ன சொல்லலாம்? 64. 64. 2/10 கேபி. அப்போ எவ்வளோ கேபின்னா 64 கேபி அளவுக்கு நம்ம அட்ரஸை கொடுக்கலாம். அப்படின்னா 64 கேபின்னு யோசிச்சு பாருங்க. ஒரு கேபின்றது 1024. 64 கேபினா அது 2 மல்டிப்ளை பண்ணுங்க. அவ்வளோ அட்ரஸ் லொகேஷன் இருக்குது. எக்கச்சக்க லொகேஷன் இருக்குதுல. சும்மா ஒரு 1000 போட்டுங்க. 1000 போனா 64,000 அட்ரஸ் லொகேஷன் இருக்கு. இப்போ 64,000 நீங்க 8 பிட்டை வச்சு டினோட் பண்ண முடியுமா? 64,000ன்றத 8 பிட்ல பண்ண முடியாது. 16 பிட்ல பண்றீங்க. அப்போ எல்லாமே 16 பிட் அட்ரஸ் இது எல்லாமே. இப்போ இந்த அட்ரஸ்ல நான் ஸ்டோர் பண்ண டேட்டா 1, 2, 3, 4, 5ன்னு கூட ஸ்டோர் பண்றேன். அப்போ 1ன்றது 8 பிட்ல சொல்லலாமா? சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? உள்ளுக்குள்ள இருக்கிற டேட்டாவை 8 பிட்ல சொல்லலாமா? சொல்லலாம் சார். சொல்லலாம் சார். 10ன்னு வச்சுக்கோங்க, 20ன்னு வச்சுக்கோங்க, சொல்லலாம் 30 சார். ஏதோ ஒரு டேட்டா. அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற டேட்டா 8 பிட்டா இருக்கலாம். ஆனா இதனுடைய அட்ரஸ் வந்து ஏன் இவ்வளவு பெருசு இருக்குன்னா, ஏன்னா இதுல இத்தனை மெமரி லொகேஷன் இருக்கு. அப்ப இது வந்து 16 பிட் அட்ரஸ். சொல்றது புரியுதுங்களா? அப்போ இந்த அட்ரஸ் வந்து 16 பிட்டா இருந்தாலும் டேட்டா 8 அதுக்குள்ள இருக்க டேட்டா 8 பிட். இந்த அட்ரஸ்க்குள்ள போறேன் 2000 அட்ரஸ்க்குள்ள போறேன். அதுக்குள்ள என்னோட டேட்டா வந்து 25. இந்த 25 8 பிட்ல சொல்லலாமா? இல்ல சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? 8 பிட்ல சொல்லலாம். 25 8 பிட்ல சொல்லுங்க பார்ப்போம். 25 நீங்க 2ஆல டிவைட் பண்ணா எத்தனை பிட் வரும்? முதல்ல பிட்னா என்ன? 25 பைனரியா கன்வெர்ட் பண்ணுங்க. எத்தனை பிட் வரும்? 1 2 2 2 2 4 12 2 24 மீதி 1 6 2 12 0 3 2 6 0 4 2 2 0 1 0 0 1 நான் 1 0 0 1 5 பிட்ல சொல்லிடலாம். நான் சொல்றது 8 பிட். இதுல 5 பிட்ல 25 சொல்லிடலாம். சொல்றது புரியுதுங்களா? சொல்லலாம். டேட்டானா பிட்ன்றது எத்தனை பிட் மேடம்? டேட்டான்றது வேற. அதான் ஏன்னா நீங்க இந்த பேஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல தான் கொஞ்சம் நீங்க எப்பவுமே கிளியர் ஆயிடணும். பிட்டுன்றது வந்து ஒரு பிட்டை வச்சு நம்ம 2 அட்ரஸ் சொல்லலாம். 2 பிட்டை வச்சு 4 அட்ரஸ் சொல்லலாம். 3 பிட்டை வச்சு 8 அட்ரஸ் சொல்லலாம். 4 பிட்டை வச்சு 16 அட்ரஸ் சொல்லலாம். அப்ப பிட்டுன்றது வந்து இது. அதுல எத்தனை மெமரி லொகேஷன் இது? இப்ப 5 பிட்டை வச்சு 32 அட்ரஸ் சொல்லலாம். 6 பிட்டை வச்சு 64 அட்ரஸ் சொல்லலாம். 7 பிட்டை வச்சு 128 சொல்லலாம். 8 பிட்டை வச்சு 256 சொல்லலாம். என்கிட்ட ஒரு 8 பிட் இருந்துச்சுன்னா அதை வச்சு என்னால 256 மெமரி லொகேஷனை டினோட் பண்ண முடியும். அப்போ நீங்க வந்து அப் டு 256ன்ற வரைக்கும் நீங்க 8 பிட்ல டினோட் பண்ணலாம். வேல்யூஸுமே அப்படிதான். இப்போ 90ன்றது 8 பிட்ல சொல்லிடலாம். 100 110 120 255 வரைக்கும் நீங்க சொல்லிடலாம். 256னா 9 பிட் வேணும். சொல்றது புரியுங்களா? 0ல இருந்து 255 வரைக்கும் நீங்க 8 பிட்ல சொல்லிடலாம். இப்போ நீங்க 25ன்றது தாராளமா 8 பிட். 100க்கு எத்தனை பிட் ஆகும்? 8 பிட்டுக்குள்ள வருமா? 8 பிட் தாண்டி வருமா? அதேதான் 8 பிட்டுக்குள்ள சொல்லிடலாம். 200 அதுவும் 8 பிட். 255 அதுவும் 8 பிட். 256 9 bit. 16 பிட். 16 பிட். இல்ல அது 9 பிட் போதும். நான் என்ன சொல்றேன்னா, அப்போ இந்த டேட்டா வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற டேட்டா 8 பிட்டா இருக்கலாம். அந்த அட்ரஸ் வந்து 16 பிட். ஏன்னா இந்த அட்ரஸ் வந்து பாருங்க, இதுல இருந்து வந்து கிட்டத்தட்ட 60,000 அட்ரஸ் சொல்லணும். அப்ப எல்லாமே 16 பிட் அட்ரஸ் எல்லாம். ஒரு அட்ரஸ் 8லயும் இன்னொரு அட்ரஸ் 16லயும் சொல்ல மாட்டாங்க. யூனிஃபார்மா எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அதனால நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணு தான். டைரக்ட் அட்ரஸிங் போனா இந்த மாதிரி அட்ரஸை கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த பிராக்கெட் கொடுவாங்க. இந்த பிராக்கெட் வந்து அட்ரஸை சொல்லும். இப்போ ஏன்னா நான் என்ன சொல்றேன், இப்போ 2000 ஆச்சுன்னு சொன்னாங்க. இப்போ இந்த இதில் 2000 சொல்றோம். 1024க்கு பதிலாக நான் 2000 சொல்றேன். நல்லா கவனிங்க. AXன்னு சொல்லிட்டு 2000 கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணீங்கன்னா, இந்த 2000ன்றது வந்து டைரக்ட் அட்ரஸா இந்த டேட்டாவுன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்போ இந்த மாதிரி 16 பிட்ல வரும்போது பிராக்கெட்ல கொடுத்துட்டா அதுக்கு என்ன மீனிங்? இப்படி கொடுத்தா என்ன, இப்படி கொடுத்தா என்ன? இதுவும் 2000 ஆச்சு தான், இதுவும் 2000 ஆச்சு தான். இதுக்கு என்ன மீனிங்? இதுக்கு என்ன மீனிங்? இது வந்து address. இப்போ புரியுதுங்களா? அது டேட்டா, இது வந்து அட்ரஸ். ரைட்டுங்களா? இவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஸோ இதுல வந்து இந்த லொகேஷன்ல போனீங்கன்னா டேட்டா இருக்கும். இந்த லொகேஷனுக்குள்ள இருக்கிற டேட்டாவை ஏஎலுக்கு மூவ் பண்றோம். 8 அதே தான் மென்ஷன் பண்ணுவாங்க. பிராக்கெட் போடுவாங்க சார். இல்ல நான் திரும்பவும் சொல்றேன், 8008 பிராக்கெட் போட மாட்டேன். ஏன்னா அது வந்து 8 பிட் டேட்டா. அதனால நம்ம அப்படியே அட்ரஸ் வந்து நான் திரும்ப அதான் சொல்றேன், கவனிங்க. நான் சொல்றது கவனிங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல நம்ம ஏதாவது பிராக்கெட் போட்டிருக்குமா பாருங்க. ஏன்னா 8085 பொறுத்த வரைக்கும் அது 8 பிட் தான். சரிங்களா? டேட்டான்றது 8 பிட் தான். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அட்ரஸ் வந்து டைரக்டா இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம அட்ரஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க அந்த மாதிரி அந்த அளவுக்கு 8085 8086 குழப்பிக்க வேணாம்.
நான் என்ன சொல்றேன் ஓகே சார். அப்படின்னா 80, 85, 80, 86 மென்ஷன் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்களா சார்? இல்ல அப்படி கேட்க மாட்டாங்க. நம்ம வந்து கொஸ்டினை பார்த்து தான் நம்ம சொல்லணும். அதுக்கு நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வச்சு நான் ஆன்சர் பண்றேன் விடுங்க. இப்போதைக்கு இது கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல கான்செப்ட் கிளியர் ஆகுங்க. அப்புறம் நம்ம ஆன்சர் கொஸ்டின் வரும்போது அதை எப்படி யோசிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். ஏன்னா அந்த ஆங்கிள் போகும்போது அதை பத்தி தெரியும். நம்ம இப்பயே அதை பத்தி யோசிக்க வேணாம். லிசன் பண்ணுங்க. அப்புறம் நான் சொல்றேன். ஏஜ் ரைட் பை ஏஜ் ரைட் சில டைம்ல சொல்லுவாங்க. சில டைம்ல சொல்லலைனாலும் நம்ம பார்க்கணும். மேக்ஸிமம் சில டைம்ல ஏஜ் ரைட் பைல்னு சொல்லுவாங்க. சில டைம்ல சொல்லலைனாலும் அது எப்படி நான் சொல்றேன் உங்களுக்கு. ரைட். ஸோ இப்போ வந்து டைரக்ட் அட்ரஸிங் மோடு முடிஞ்சிச்சு. ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட்னா என்ன? அதுவும் ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோடு ஓகே. ரிஜிஸ்டர் அட்ரஸ் மோட் நம்ம பார்த்துட்டு இருந்தானே. எஸ் சார் பார்த்தாச்சு. 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 ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் அப்படின்னா என்ன மீனிங் சொல்லுங்க. ரிஜிஸ்டர் அட்ரஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ரிஜிஸ்டர் இன்டைரக்ட்னா என்ன சொல்லுங்க? அந்த ரெஜிஸ்டருக்குள்ள இன்னொரு அட்ரஸ் இருக்குங்க சார். அவ்வளவுதான். அதாவது ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட்னா அட்ரஸே டைரக்டா இருக்குது. ஓகேவா? அட்ரஸ் டைரக்டா இருக்குது. நம்ம அது அப்படியே அதுல டேட்டாவை எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பிஎக்ஸ்ன்றது வந்து அந்த ரிஜிஸ்டர்ல இருக்கிற டேட்டா அவ்வளவுதான். ரிஜிஸ்டர் இருக்கு, அதுக்குள்ள டேட்டா இருக்கு. இப்போ இந்த ரிஜிஸ்டருக்கும் அந்த ரிஜிஸ்டருக்குள்ள ஒரு அட்ரஸ் இருக்கும். டைரக்டா டேட்டா இருக்காது. அந்த அட்ரஸ்க்குள்ள டேட்டா இருக்கும். நான் சொல்றது புரியுங்களா? பிஎக்ஸ்னு ஒரு ரிஜிஸ்டர் இருக்கும். அந்த ரிஜிஸ்டருக்குள்ள ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ்க்குள்ள டேட்டா இருக்கும். இது வந்து இன்டைரக்ட். ஆனா ரெஜிஸ்டர் அட்ரஸிங் போனா அந்த டேட்டா டைரக்டாவே இருக்கும். அவ்வளவுதான். பிஎக்ஸ் டேட்டா அவ்வளவு. பிஎக்ஸ்ல போனா டேட்டா எடுத்துக்கலாம். இங்க பிஎஸ் போனா ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ்க்குள்ள டேட்டா இருக்கும். இது இன்டைரக்ட். அதுதான் இங்க சொல்லி நிற்பாங்க. ரெஜிஸ்டர் இன்டைரக்ட். So this instruction uses the value inside a register as the இங்க பாருங்க ஆஃப்செட்னா என்ன மீனிங் மேடம்? ஆஃப்செட்னா என்ன மீனிங்? ஆஃப்செட்னா என்ன? இது வந்து சில நேரங்கள் ஆஃப்செட்னு சொன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாம போயிடக்கூடாது. ஆஃப்செட்னா என்ன? அட்ரஸ் பிட்டு அட்ரஸா? சார். பிட்டு. இப்போ உங்களுக்கு வந்து நான் ஓஎஸ் எடுத்தேன். யாரெல்லாம் படிச்சீங்க ஓஎஸ்? நல்லா படிச்சீங்க ஓஎஸ். அந்த ஓஎஸ்ல இந்த மாதிரி ஆஃப்செட்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன். எந்த இடத்துல யூஸ் பண்ணேன்? பேஜ்ல வரும் சார். பேஜிங்ல ஆஃப்செட் டிஸ்பிளேஸ்மென்ட் சம்திங். பேஜிங்ல பேஜிங்ல ஆஃப்செட் வரும். பேஜிங்ல எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்? இப்போ நான் கேட்குறேன் யாராருக்குண்ணா எனக்கு தெரிஞ்சு புதுசாக சில பேர் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அவங்கள விட்டுருங்க. அவங்க இனிமேல் தான் படிக்கணும். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கல்ல. பேஜ் ரீப்ளேஸ்மென்ட் அல்காரிதம் அந்த பார்த்தீங்களா பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் கிடையாது. பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் கிடையவே கிடையாது. சார் மெமரி பண்றப்ப அந்த பிட்டு சைஸ் ஆகும்ல சார். நீங்க அமைதியா இருங்க, நானே சொல்றேன். என்னன்னா நான் முதல்ல முக்கியமா பேஜ் டேபிள் வெரி குட். அந்த இடத்துல நான் உங்களுக்கு ஞாபகம் வருது. ஆனாலும் நான் சொல்றது கவனிங்க. இந்த புதுசா வந்தவங்களுக்கும் பழசா வந்தவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஒண்ணுமே வித்தியாசம் கிடையாது. ஏன்னா நீங்களும் மறந்து போய் தான் இருப்பீங்க எல்லாத்தையும். என்ன ஒண்ணு நீங்க படிச்ச உடனே டக்குன்னு ஞாபகம் வரும். அவங்க படிச்ச உடனே அப்பதான் புதுசா படிப்பாங்க. ஓகே. ஏன்னா நம்ம படிக்க படிக்க எல்லாமே மறந்து போகும். திரும்ப திரும்ப படிச்சாதான். அதனால சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்ன்றத ஞாபகம் வச்சுங்க மனசுல. இது சின்ன பழமொழி தான். நம்ம நல்லா வரைஞ்சு வரைஞ்சு பார்க்க தான் படம் அழகா வரும். நம்ம பேசி பேசி பார்த்தா தான் பேச்சு நல்லா வரும். அது மாதிரி நீங்க படிச்சு படிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு ஞாபகம் நல்லா இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இப்போ நான் எதுக்காக இந்த சொல்றேன்னா ஓஎஸ்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் அட்ரஸ் பிசிக்கல் அட்ரஸ் இப்போ சொன்ன ஞாபகம் வருதா பாருங்க. பிசிக்கல் அட்ரஸ் லாஜிக்கல் அட்ரஸ் ரெண்டா பிரிப்போமா? அட்ரஸ் பிசிக்கல் அட்ரஸ் லாஜிக்கல் அட்ரஸ் ஞாபகம் இருக்கா? எஸ் சார். பிசிக்கல் அட்ரஸை ரெண்டா பிரிப்போம். அகைன் பிசிக்கல் அட்ரஸ்ல ஃப்ரேம் அண்ட் ஆஃப்செட். ஃப்ரேம் அண்ட் ஆஃப்செட். வெரி குட். ஃப்ரேம் நம்பர் பிசிக்கல் அட்ரஸை ரெண்டா பிரிச்சா ஃப்ரேம் நம்பர் ஃப்ரேம் ஆஃப்செட். ஃப்ரேம் ஆஃப்செட். ஆஃப்செட்ன்ற வார்த்தை எங்க யூஸ் பண்ணோம்? லொகேஷன் ஆஃப் தி வேர்ட் சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். லாஜிக்கல் அட்ரஸை ரெண்டா பிரிப்போம். அது வந்து லாஜிக்கல் அட்ரஸ் என்ன சொல்றோம்? பேஜ் நம்பர் பேஜ் ஆஃப்செட். பேஜ் ஆஃப்செட். பேஜ் ஆஃப்செட். பேஜ் ஆஃப்செட். பேஜ் ஆஃப்செட். பேஜ் ஆஃப்செட். அப்போ ஆஃப்செட்னா நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இப்போ நீங்க ஒரு பேஜ் நம்பர் எடுத்து புக்கை வச்சு தான் உங்களுக்கு எக்ஸாம் ஈஸியாக சொன்னேன். ஒரு பேஜ் நம்பர் எடுத்துங்க. அந்த பேஜ் நம்பர் இப்போ வந்து ஓஎஸ்ல நீங்க மெமரி மேனேஜ்மெண்ட் படிக்கிறீங்கன்னா 250வது பேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா அது பேஜ் நம்பர் 250வது பேஜ்ன்றது பேஜ் நம்பர். ஆஃப்செட்னா என்ன அப்படின்னா அந்த பேஜ் நம்பருக்குள்ள போய் எத்தனாவது லைன்னு சொல்றோம்ல அது ஆஃப்செட். ஏன்னா அந்த பேஜுக்குள்ள நிறைய லைன் இருக்குமா இருக்காதா? ஒரு 250வது பேஜ் எடுத்துக்கிறீங்க. அதுக்குள்ள நிறைய லைன் இருக்குமா? இருக்குங்க சார். ஒரு பேஜ்ல ஒரே ஒரு லைன் தான் இருக்குமா? நிறைய லைன் கண்டிப்பா இருக்கும். அப்போ இப்போ நான் வந்து எனக்கு தெரியும் நான் இப்போ கரண்டா எந்த லைன்ல இருக்கிறேன்ட்டு. அப்போ அந்த ஆஃப்செட் தான் அதை டினோட் பண்ணும். இப்போ நான் சொல்ற பேஜ் நம்பர் 250ல போங்க. லைன் நம்பர் 10 படிங்கன்னா நீங்க 1 2 3 4 5 6 7 8 9 10ல போய் படிப்பீங்க.
ஸோ அதுதான் வந்து ஆஃப்செட்னு நம்ம சொல்லுவோம். அதே தான் இங்கேயும். அதே எல்லா இடத்துலயும் ஆஃப்செட்ன்றது ஒன்று தான். ஆஃப்செட்னா என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளா நான் வந்து பேஜ் நம்பர் 250ல இருக்கு. அப்போ லைன் நம்பர் 10. ஓகேவா? அப்போ நான் இது 2த்தையும் ஆட் பண்ண உடனே நான் அந்த லைனுக்கு போறேன்ல, அதே மாதிரி தான் இந்த இடத்துல. ஆனா இதுக்கு மீனிங் இங்க அப்படி இல்ல. இப்போ நான் சொன்னேன்ல, அந்த அட்ரஸ் ஞாபகம் வச்சுக்கங்க. இது வந்து உங்களுக்கு புரியதுக்காக ஆஃப்செட்ன்றது. இதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா, இப்போ பேஸ் அட்ரஸ் வந்து 1000. சரிங்களா? ஒவ்வொன்னும் 10 10ஆ இன்கிரிமெண்ட் ஆகுது. ஒவ்வொன்னும் 10 10ஆ இன்கிரிமெண்ட் ஆகுது. நான் வந்து 50வது லொகேஷனோட அட்ரஸ் கண்டுபிடிக்கணும். என்னவா இருக்கும்? பேஸ் அட்ரஸ் 1000. ஒவ்வொன்றும் 10 10ஆ இன்கிரிமெண்ட் ஆகுது. நான் 50வது லொகேஷனை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? 1050. 1000 plus 5 into 10. 550. 1000 plus 5 50 into 10. into 10. 50 into 10. அப்போ 500. அப்போ 1500. 500. அப்போ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது இதுதான் சொல்லுவோம். ப்ளஸ் ஆட் பண்ணல சம்திங். அதாவது இது பேஸ். இது கூட நம்ம ஆட் பண்ணோன்னே நம்ம இந்த இடத்துக்கு போறோம்ல, அது பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். அது பேர் என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்ட்டுங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட்னா நான் இப்போ ஒரு இடத்துல இருக்கிறேன். அங்கேருந்து ஆட் பண்ணோன்னே எனக்கு இன்னொரு இடத்துக்கு போறேன்ல, அது பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறோம்ல, டிஸ்பிளேஸ்மெண்ட். அதே தான் இங்க பாருங்க. இப்போ இதை என்ன சொல்றாங்க பாருங்க. இன்டைரக்ட்னா என்ன பண்றோம் அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். This instruction uses the value inside the register. This is very useful for creating pointers. ஏன்னா பாயிண்டர் என்னத்தை ஸ்டோர் பண்ணும்? பாயிண்டர் என்ன ஸ்டோர் பண்ணும்? Address of the Pointer another address. variable. அட்ரஸ் Address of the Next. அதுதான் அவங்க சொல்றாங்க. அட்ரஸை ஸ்டோர் பண்ணிருக்கு. அட்ரஸ் ஆஃப் த லொகேஷன்ஸ் மெமரி. ஸோ இப்போ இதுக்குள்ள போனீங்கன்னா, சோர்ஸ் இண்டெக்ஸ்க்குள்ள போனீங்கன்னா என்ன இருக்கும்? அதுக்குள்ள ஒரு அட்ரஸ் இருக்கும். ஏன்னா இங்க அதனால தான் இண்டெக்ஸ் போட்டு இந்த பாருங்க இது போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங்? இந்த பிராக்கெட் அரே பிராக்கெட் போட்டா என்ன மீனிங்? address. அட்ரஸ். சோர்ஸ் இண்டெக்ஸ்ல அட்ரஸ் இருக்கு, டேட்டா இல்ல. இப்போ நான் வெறும் பிராக்கெட் இல்லாம அப்படியே கொடுத்தா அதுக்கு என்ன மீனிங்? Data. டேட்டா. சோர்ஸ் இண்டெக்ஸ்க்குள்ள போனீங்கன்னா ஒரு டேட்டா இருக்கும். ஒரு வந்து 50ன்ற ஒரு வேல்யூ இருக்கும். இதே நான் இப்படி கொடுக்குறேன்னா சோர்ஸ் இண்டெக்ஸ்க்குள்ள போனீங்கன்னா அதுல ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் வந்து சப்போஸ் அந்த அட்ரஸ் வந்து 2000 ஏதோ ஒரு அட்ரஸ் இருக்கு. அந்த அட்ரஸ்க்குள்ள போனாதான் இந்த 15 டேட்டா இருக்கும். அப்போ இந்த மாதிரி வந்து அது வந்து என்ன அப்படின்னா ரிஜிஸ்டர் இன்டைரக்ட். இது எஸ்ஐன்றது என்ன ரிஜிஸ்டரு? Source index. Source Index. சோர்ஸ் இண்டெக்ஸ் Source. சோர்ஸ் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர். ரைட்டுங்களா? ஸோ அந்த சோர்ஸ் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர் கண்டெயின் த வேல்யூ 1000. அதுக்குள்ள 1000 இருக்கு. அந்த 1000க்குள்ள போனீங்கன்னா டேட்டா வேல்யூ இருக்கும். இங்க பாருங்க. Assume the source register contain the value 1000. This instruction read the 16-bit value, memory location, offset 1000H in the data segment and load into the AX register. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல போனோன்னே அட்ரஸ் இருக்குல்ல 1000. அந்த 1000க்குள்ள போனா டேட்டா இருக்கும். அதை தான் டேட்டா செக்மெண்ட் சொல்றாங்க. அப்போ அதை வந்து எங்க லோட் பண்றோம்? ஏஎக்ஸுக்கு லோட் பண்றோம். ரைட்டுங்களா? ஸோ அதுதான் மீனிங் அதுக்கு. அடுத்தது இது வந்து முடிஞ்சிச்சு. ஓரளவுக்கு ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிங்க. அப்போ பேஸ் அட்ரஸ். சார் இது என்ன சார் இது? என்னப்பா இத்தனை அட்ரஸை சொல்றீங்க? பேஸ்ட் அட்ரஸ். பேஸ் அட்ரஸ்னா என்ன அப்படின்னா, நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒன்று சொன்னேன்னா ஒரு வார்த்தை. Yes, sir. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். This mode is excellent for accessing Add element of பண்றது display. இது வந்து எங்க யூஸ் பண்ணாங்கன்னா அரேல யூஸ் பண்ணாங்க. ஞாபகம் வச்சுங்க. சார் இப்போ இவ்வளவு நேரம் பார்த்தாலும் அரேவை பத்தி நம்ம பேசல. நான் அரேவை எக்ஸாம்பிளா சொன்னேன். ஆனா இப்பதான் அரேவை பத்தி பேசுறோம். The mode is excellent accessing element of data structure or array. Displacement specify the field or element within. இப்போ என்னன்னா அவங்க இது வரைக்கும் நம்ம வந்து ஜஸ்ட் வந்து இவ்வளவு நேரம் பார்த்து என்ன பார்த்தோம்? கவனிங்க. bx அப்படின்னு கொடுக்குறேன். இதுக்கு என்ன மீனிங்? இந்த மாதிரி கொடுக்குறேன். இதுக்கு என்ன மீனிங்? bx கொடுக்குறேன். இதுக்கு என்ன மீனிங்? bx இதுக்கு என்ன Base மீனிங்? index. 16-bit. பேஸ் இண்டெக்ஸ் இல்ல. அது வந்து பி ரெஜிஸ்டர், ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர். bxனா அதுக்குள்ள டேட்டா இருக்கு. டைரக்டா bx குள்ள போனா டேட்டா இருக்கும். இதுக்கு என்ன மீனிங்? ஸ்கொயர் பிராக்கெட் இருந்துச்சுன்னா அட்ரஸ் இருக்கு. அட்ரஸ் இருக்கு. அப்ப bx குள்ள போனா ஒரு அட்ரஸ் இருக்குது. சரிங்களா? இப்ப இதனால கொஞ்சம் இந்த bx கூட 10ன்னு ஆட் பண்றேன். அது என்ன ஒண்ணும் கிடையாது. இந்த அட்ரஸ் வந்து பார்த்தனா இது கூட இந்த அட்ரஸ் கூட 10 ஆட் பண்ணா என்ன வரும்? 2010. அதுல டேட்டா இருக்கும். அதுல டேட்டா இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? bx plus 10. bxனா வெறும் டேட்டா. bxனா அது வந்து அட்ரஸ். bx plus 10னா இந்த அட்ரஸ் கூட சம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆட் பண்ணும்போது இன்னொரு அட்ரஸ் கிடைக்குது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? சொல்றது புரியுதுங்களா? இது எல்லாரும் கிளியரா? ரொம்ப ஈஸி. நான் உங்களுக்கு சொல்றதெல்லாம் ரொம்ப ஈஸி. இதில் நீங்களாம் படிச்சீங்கன்னா மண்டை காஞ்சிருங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லல. ஸோ ஏன் நான் சொல்றேன்னா இதெல்லாம் ரொம்ப எளிமையா நம்ம படிக்கிறோம். நீங்க அவ்வளவுதான். நீங்க ஏதோ ஐயோ இதுக்கு மேல வேற ஏதோ படிச்சுமே. சில பேர்ல எந்த கண்டமேனிக்கு படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் விட்டு தூக்கி போடுங்க அப்பால. bx அது
சொல்லுங்க. இந்த புக்கு பேஜ் லைன் சொன்னோம்ல அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அது. அதேதான். இப்போ ஒரு சார் சொல்ற மாதிரி பேஜ் இப்போ நீங்க எந்த லைன்ல இருக்கிறீங்கன்னா நீங்க ஆட் பண்ணணும். நான் 10வது லைன் படிக்கிறேன், அவ்வளவுதான். அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். பிஎக்ஸ் பிளஸ் சம் வேல்யூஸ். அப்போ இது வந்து என்ன, வெறும் டேட்டா. இது வந்து அட்ரஸ். இது வந்து அட்ரஸ் வித் டிஸ்பிளேஸ்மெண்ட். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ அட்ரஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் தான், அது பேஸ் அட்ரஸிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அது எங்க யூஸ் பண்ணாங்க இந்த பேஸ் அட்ரஸிங்க? அரேல யூஸ் பண்ணலாம். அரேல யூஸ் அது பண்ணுவாங்க பேஸ் சார். இண்டெக்ஸ் அட்ரஸிங் இண்டெக்ஸ்னு வந்தாலும் அரேல வரும். அதாவது வெறும் ஆடிங் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? அடுத்தது இங்க வரும் பாருங்க, இண்டெக்ஸிங். இண்டெக்ஸிங்ல அரேல யூஸ் பண்ணலாம். இதுவும் அரே. இங்க பாருங்க, ஐடியல் ஃபார் அக்சஸிங் எலமெண்ட் ஆஃப் அன் அரே. இதுவும் என்னன்னா இங்க பாருங்க, இதுல என்ன சார் இருக்கு, இதுவும் அதுவும் ஒன்னா தானே சார் இருக்கு, இண்டெக்ஸ் அட்ரஸிங் அதுவும். அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ரெஜிஸ்டர், அதாவது இது வந்து ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர். இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சோர்ஸ் இண்டெக்ஸ், டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ் தான் வரும். எஸ்ஐஆர்டிஐ இந்த மாதிரி வரும். ஆமா, எஸ்ஐஆர்டிஐ கூட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்தா அது இண்டெக்ஸ். ஏன்னா டைரக்டா டேட்டா ஆக்சஸ் பண்றது, அது வந்து அட்ரஸை ஆக்சஸ் பண்ணுது. ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இங்க பாருங்க, திஸ் இஸ் மோட் இஸ் ஐடியல் ஃபார் அக்சஸிங் எலமெண்ட் ஆஃப் அன் அரே. அக்சஸிங் எலமெண்ட் ஆஃப் அன் அரே. அப்ப இது என்ன சார் அப்படின்னா, இது என்னது சொல்லுங்க பார்ப்போம். இதுவும் அக்சஸிங் எலமெண்ட் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் அரே தான். இது எப்படி சார் வித்தியாசம் பார்த்தீங்களா அப்படின்னா, ஒரே ஒரு டிஃபரன்ஸ் சொல்றேன், அதை வச்சு கண்டுபிடிச்சிங்க. இல்லைன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பேஸ் அட்ரஸிங் அப்படின்னா ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர் இல்லை லைக் பேஸ் பாயிண்டர் அப்படின்னு வச்சுங்க. பிஎக்ஸ் பிபின்னு வந்தால் பேஸ்ன்னு வச்சுங்க. இண்டெக்ஸ்னா ஐன்னு வரும், அவ்வளோதான். புரியுதுங்களா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ்ஐஆர்டி அவ்வளோதான். வேற எதுவும் நீங்கள் குழப்பிக்க வேணாம். பிஎக்ஸ் பிபின்னு வந்தால் பேஸு, ஐன்னு வந்தால் இண்டெக்ஸ், சோர்ஸ் இண்டெக்ஸ், டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ். டிஏனா இது வந்து இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட். அப்போ அதே இடத்துல நீங்கள் பிஎக்ஸ் பிபின்னு இருந்தால் பேஸ் அட்ரஸிங். இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் அட்ரஸிங் மோட் இருக்கு, அவ்வளோதான். அதுக்கு அப்புறம் பேஸ் இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட். இங்கே பாருங்க, இப்போ பேஸ் பார்த்தோம், இண்டெக்ஸ் பார்த்தோம், ரெண்டுத்தையும் சேர்த்தா ஆமா, பேஸ் பார்த்தோம், இண்டெக்ஸ் பார்த்தோம், பேஸ் இண்டெக்ஸ். இது என்ன சார் பேஸ் இண்டெக்ஸ்னா, அவங்க பாருங்க, இது ஒரு பேஸு. ஓகேவா? அப்புறம் இண்டெக்ஸு, அது ஆட் ஆகிட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வருது இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த அளவுக்குலாம் கேட்க மாட்டாங்க. நான் இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் இப்போ இன்னும் கொஸ்டின்ஸை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே, நான் ரொம்ப டீப்பாக தான் எடுக்கிறேன். ஏன்னா கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக கேட்டாலும் நீங்கள் மார்க் வாங்கணும், ஈஸியாக கேட்டால் பிரச்சனை இல்லை. அதனால நான் கொஞ்சம் டீப்பாக தான் எடுக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இந்த அளவுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலேஜ் டிஆர்பி கூட நான் இந்த அளவுக்கு எடுக்கல. நான் திரும்ப தான் சொல்கிறேன், காலேஜ் டிஆர்பி நான் நடத்தும் போது கூட இந்த அளவுக்கு நான் எடுக்கல. ஏன் உங்களுக்கு நான் எடுக்கணும் அப்படின்னா, காம்படிஷன் ஹெவியாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கணுன்றதுனால. ஆனால் அது நான் எடுக்கிறது மெத்தட் வந்து நீங்கள் புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்குதா, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. ரொம்ப டஃப்பாக போயிட்டும் கஷ்டப்படக்கூடாது. என்ன சார் என்னென்னவோ சொல்லித்தராருன்னு. ஜஸ்ட் நீங்கள் வாட் இஸ் வாட் தெரிஞ்சுங்க. அது மூலயமா என்னன்னா இது வந்து 10% தான். இந்த அளவுக்கு டஃப்பாக வருமானதுலாம் அந்த வாய்ப்பு கம்மி தான். பட் இருந்தாலும் வந்துட்டா அந்த டைமில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுங்க. ஆனால் படிக்கும்போது வாட் இஸ் வாட் படிங்க. ரொம்ப அப்படியே போட்டு மண்டையை குழப்பிக்குதால. ரைட்டுங்களா? இப்போ பாருங்கள், இதெல்லாம் படம் போட்டு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் தேரியாக சொல்லிட்டேன். இப்போ படம் போட்டு சொல்லியிருப்பேன். ரெண்டும் ஒன்று தான். இது வந்து தேரியாக இங்கே பார்த்து தான் நம்ம படம் போட்டு சொல்லியிருப்பேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் மனசில் பதியட்டும்ன்றதுக்காக. இப்போ இம்மிடியேட் அட்ரஸிங் போர்டு இங்கே பார்த்து அதே தான். அது வேற இது வேற நினைக்க வேணாம். இது வந்து ஒன்று தான். இங்கே வந்து வெறும் தேரியாக சொன்னால அது கொஞ்சம் படம் பார்த்து சொல்லியிருப்பாங்க. அப்போ இம்மிடியேட் அட்ரஸிங் போனால் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இம்மிடியேட்னா என்ன? ஆப்பரண்ட் ஸ்பெசிஃபைட் இன் தி இன்ஸ்ட்ரக்ஷன், அவ்வளவுதான். எக்ஸ்பிளிசிட்லி ஆப்பரண்ட், ஏன்னா இதுவே டெஃபினேஷனா கேட்பாங்க. ஆப்பரண்ட் ஸ்பெசிஃபைட் இன் தி இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்பிளிசிட்லி. எக்ஸ்பிளிசிட்னா வெளிப்படையா நம்ம கொடுப்போம். ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ஆப்பரண்ட் டேரக்டா இருந்தா இமிடியேட் அட்ரஸிங் மோட். இப்போ பாருங்க, இது வந்து இது டேட்டாவா அட்ரஸா? டேட்டா அவ்வளவுதான். டைரக்ட் அட்ரஸிங் மோட். டைரக்ட் அட்ரஸிங் மோட். இப்போ இங்க இந்த மாதிரி இருந்தா அது பேர் என்ன? அட்ரஸ். அப்ப என்னன்னா இங்க பாருங்க, ஆப்கோடு இருக்கும், அங்க ஒரு ஆப்ரண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆப்ரண்ட்றது வந்து ஒரு மெமரியா இருக்கலாம். அதுக்குள்ள போனீங்கன்னா அதுக்குள்ளதான் அந்த மெமரி அட்ரஸ் இங்க கொடுத்துருப்பாங்க. இது ஏன்னா அட்ரஸ், இந்த அட்ரஸ் வந்து 1010 இல்லைங்க, இந்த மாதிரி 00500 இந்த அட்ரஸ்க்குள்ள போகணும். 0500 போனீங்கன்னா தான் அதுக்குள்ள டேட்டா இருக்கும். நான் சொல்றது புரியுங்களா? இங்க என்ன கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, கோடுல 0500 கொடுத்துருப்பாங்க, இந்த அட்ரஸ் கொடுத்துருவாங்க. அப்போ இந்த 0500 போனீங்கன்னா
அந்த அதுக்குள்ள டேட்டா இருக்கும். இந்த 10ன்ற டேட்டாவை இந்த அட்ரஸ்க்குள்ள போய் எடுப்போம். அதனால இது டைரக்ட் அட்ரஸ். இந்த அட்ரஸை டைரக்டா கொடுத்துருவோம். அப்போ இது வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாலுமே அட்ரஸ் ஞாபகம் வச்சு. ஓகே, அப்சல்யூட் அட்ரஸிங் மோடுன்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன? Absolute addressing mode. சப்போஸ் தெரியலையா, அப்சல்யூட் அட்ரஸிங் மோடு சார் நடத்தவே இல்லையே, எல்லாத்தையும் சொன்னாரு, இதை சொல்லலையே அப்படின்னு என்ன திட்டக்கூடாது. அப்சல்யூட் அட்ரஸிங் மோட்னா டைரக்ட் அட்ரஸிங் மோட்னாலும் ஒன்று தான். ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட். இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஆர் அப்படின்றது வந்து இங்க பாருங்க, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பாருங்க. டைரக்ட் அட்ரஸிங் மோட்னா இந்த அட்ரஸ் எங்க இருக்கும் அப்படின்னா மெமரி. இது வந்து மெமரி. இங்க பாருங்க, இது வந்து என்னது? Or register. ரெஜிஸ்டர்ஸ். அப்போ ரெண்டும் ஒன்று தான். டைரக்ட் அட்ரஸிங் மோட்னா அது வந்து மெமரியை சொல்லுது. ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட்னா அந்த ரிஜிஸ்டர் சொல்லுது. அப்போ அந்த ரிஜிஸ்டருக்குள்ள போனீங்கன்னா அது டேட்டா இருக்கும். இந்த ரிஜிஸ்டருக்குள்ள போனீங்கன்னா டேட்டா இருக்கும். In this mode, operand is contained in the register set. இப்போ உங்களுக்கு ஈஸியா புரியுது இல்லையா? ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிஜிஸ்டர் போறீங்க, ரிஜிஸ்டருக்குள்ள போனோடனே ஒரு அட்ரஸ் இருக்கு, அந்த அட்ரஸ்க்குள்ள போறீங்க, ஆப்ரண்ட் இருக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? Yes, sir. புரியுதுங்களா? ரிஜிஸ்டரு, அந்த ரிஜிஸ்டருக்குள்ள போனீங்கன்னா ஒரு அட்ரஸ் இருக்குது, அந்த அட்ரஸ்க்குள்ள போனா டேட்டா இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல மெமரி இருக்குமா இருக்காதா சார்? இதோ பாருங்க, டேட்டா எங்க இருக்குது? ஓகே சார். ஓகேவா? அதெல்லாம் குழப்பிக்கூடாது. அதனால தான் இந்த படத்தை போட்டது. இப்போ இந்த மாதிரி இண்டெக்ஸ் மோடு இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, பேஸ் இண்டெக்ஸு இதெல்லாம் வந்து முடிஞ்சோ. இப்போ கொஸ்டினுக்கு வாங்கோல். அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு இதெல்லாம் நான் வந்து இப்போ கொடுத்த எல்லா கொஸ்டினும் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், செட்டு நெட்டு அந்த மாதிரி கேட்ட கொஸ்டின். இதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கும்போது நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். ஏன்னா எல்லாத்தையும் நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கேன், டெஸ்ட் வைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஒரு டெஸ்ட் கொஸ்டின் எடுக்கிறதுக்கு எனக்கு 3 மணி நேரம் ஆகிடுது. ஓகே, இப்போ நீங்கள் ஆன்சரை வந்து போடலாம். நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். எல்லாரும் போடுறீங்க, நான் பார்த்துட்டே இருக்கேன். டேட்டா நீங்கள் பான் போட்டே இருங்க, நான் பார்த்துட்டே இருக்கேன். சுகந்தி மேடம், மலர் நந்தா, சுனிதா மேடம், சாய்குமாரி மேடம், தமிழ் செல்வி மேடம், கனிமொழி மேடம், எல்லாரும் போட்டுனே இருக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே கரெக்டான ஆன்சர் தான் போட்டிருக்கீங்க. வெரி குட். எல்லாமே ஒரே மாதிரி தான் ஆன்சர் போட்டிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் 1-2 பேர் தப்ப போகிறீங்க. பட் இருந்தாலும் ஓகே தான். அது ஒன்றும் அந்த அளவுக்கு. சில பேர் ஒன்றும் போடாமே இருக்கிறீங்க, ரொம்ப பேட். சில பேர் சிலாம் போகிறீங்க, ஏ போகிறீங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா விச் அட்ரஸிங் மோட் எக்ஸிக்யூட் இட் இன்ஸ்ட்ரக்ஷன் வித்தின் CPU வித்தவுட் நெசசரி ஆஃப் ரெஃபரன்ஸ் மெமரி ஆப்ரன்ஸ். இப்போ இந்த மாதிரி தான் கொஸ்டின் வரும். இவ்வளோ நேரம் படிச்சதை நீங்கள் புரிஞ்சாதான் இதை ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் இதை புரியாமல் எந்த ஆன்சரும் பண்ண முடியாது. நான் திரும்ப தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் அட்ரஸிங் மோட் இப்படி பார்த்தோம், அப்படி பார்த்தோம். ஏன்னா எல்லா வகையிலும் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஏதாவது புரிஞ்சாதான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அப்போ இது என்ன சார், இது எப்படி சார், இது என்ன கொஸ்டின்? விச் அட்ரஸிங் மோடு கேட்குறாங்க. எக்ஸிக்யூட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வித்தின் த CPU. அப்போ சிபிக்குள்ள அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெஜிஸ்டர். சிபிக்குள்ளனா ரெஜிஸ்டர். சரி, ஓகே. வித்தவுட் த நெசசரி ஆஃப் ரெஃபரன்ஸ் ஆஃப் மெமரி. அதாவது மெமரினா எதை சொல்கிறோம்? மெமரினா எதை சொல்லுவோம்? நான் திரும்ப கேட்குறேன், மெமரினா எதை சொல்லுவோம்? மெமரி அட்ரஸ். மெமரி டேட்டா அட்ரஸ். மெமரினா திருப்பியும் பாருங்க, குழப்பிக்கிறீங்க. மெமரினா பிரைமரி மெமரி, ரெஜிஸ்டர்னா
சொல்லுங்க. மெமரினா எதை சொல்லுவோம்? ரேம் ரேம்னு ரேம் சொன்னாங்க. ரேம் ரைட்டுங்களா? ஸோ இங்க என்னன்னா which addressing mode execute instruction within the CPU okay without necessary of reference of memory for operands. அப்போ இதுல 2 வகையான ஆன்சர் வரும் உங்களுக்கு. என்னன்னா ரெஜிஸ்டர் மோடு சொல்லலாம், இமிடியேட் மோடுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ கவனிங்க, இண்டெக்ஸ் மோடு வராது. இப்போ டைரக்ட் மோட் சொல்லலாமா? நோ சார் அட்ரஸ் டைரக்ட் மோடு சொல்லலாமா? நோ சொல்ல சார் முடியாது. சொல்ல சொல்ல லேட்டா வரும். முடியாது சார் அட்ரஸ் ஏன் சொல்ல முடியாது? அட்ரஸ் டைரக்டா எக்ஸிக்யூட் இன்ஸ்ட்ரக்ஷன் வித்தின் சிபியூ, அதாவது டேட்டா தான் சொல்றாங்க. டைரக்டாவே டேட்டா தான் இருக்கு. எக்ஸிக்யூட் வித்தின் சிபியூ வித்தவுட் நெசசரி மெமரி, அந்த ரெஃபரன்ஸ் மெமரியே எடுக்கல அப்படின்னா நான் மெமரிக்குள்ள டேட்டா இருக்கலாம், அதுவுமே கிடையாது. டைரக்ட் அட்ரஸிங் டைரக்ட் மோடும் கிடையாது. டைரக்ட்னா அட்ரஸ் தான் டைரக்டா கொடுக்குறது, அதுவும் கிடையாது. ஒன்று வந்தா இமிடியேட் வரலாம், இன்னொன்று ரெஜிஸ்டர் வரலாம். 2 தான் நீங்க ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். ஏன்னா டைரக்ட் மோட்னா டைரக்ட் அட்ரஸ், அதுதான் ரெஃபரன்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. வித்தவுட் நெசசரி ஆஃப் மெமரி ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு மெமரிக்குள்ள போய் நம்ம ரெஃபரன்ஸ் பண்ண வேண்டியது இல்லை, டேட்டா டைரக்டா இருக்கு. அப்போ டேட்டா டைரக்டா இருக்குன்னா நீங்க விச் அட்ரஸிங் மோட் எக்ஸிக்யூட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வித்தின் சிபியூ வித்தவுட் நெசசரி ஆஃப் த ரெஃபரன்ஸ் மெமரி ஃபார் ஆப்பரன்ஸ். ரெஃபரன்ஸ் மெமரின்னு சொல்றாங்களே, அந்த மெமரி வந்து ரிஜிஸ்டராகவும் இருக்கலாம், நீங்க என்னவா இருக்கலாம், ரேமாவும் இருக்கலாம். அவங்க மெமரின்னு தான் சொல்றான். அவன் வந்து ரிஜிஸ்டர் மெமரி இல்லை வந்து ரேம் மெமரின்னு சொல்லலை. அப்போ என்ன சொல்றாங்க, எந்த மெமரியுமே நீங்க ரெஃபரன்ஸ் பண்ண தேவையில்லைன்னு அர்த்தம். அப்போ எந்த மெமரி ரெஃபரன்ஸ் பண்ணாம இருக்குன்னா அது என்ன டேட்டா? இம்மீடியட் மோட் சொல்றது புரியுதுங்களா? வித்தவுட் நெசசரி ஆஃப் ரெஃபரன்ஸ் ஆஃப் மெமரி, அவ்வளோதான். மெமரினா நம்மளுக்கு எல்லாம் காமன் கொடுத்தா, ஒருவேளை அவங்க சொல்றாங்க ரிஜிஸ்டர் மெமரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேமு அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா அது வந்து பர்டிகுலர் மெமரியே. நான் எந்த மெமரியும் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வித்தவுட் நெசசரி ஆஃப் எனி மெமரி அப்படின்னா என்ன டேட்டா? டேட்டாவை அப்படியே டேரக்டா இருக்குன்னு அர்த்தம். அது பார்த்தா இமிடியேட் டேட்டா, இமிடியேட் மோட். இமிடியேட்னா என்ன? CPU குடுக்கறனால கன்ஃபியூஸ். வித்தின் CPU அதெல்லாம் கொடுப்பாங்க மேடம். CPU மேடம் இப்போ ரெஜிஸ்டர் எங்க மேடம் இருக்கும்? ரெஜிஸ்டர் CPU குள்ள இருக்கும் சார். ஸோ நீங்க என்ன நினைச்சீங்கன்னா அதனால ரெஜிஸ்டர் மோடு கன்ஃபியூஷன் பட் ரெஜிஸ்டர் மோடுக்கு ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும்போது நம்ம வந்து ரெஃபரன்ஸே பண்ண தேவையில்லை. அவன் அதுதான் சொல்றான், வித்தவுட் நெசசரி ரெஃபரன்ஸ். இதுல மெமரி விட்டுருங்க, ரெஃபரன்ஸ் வச்சுங்க. ரெஃபரன்ஸ்னா என்ன மீனிங்கு? நம்ம ஏதோ ஒரு இடத்துல போய் எடுக்கணும் டேட்டாவை. வித்தவுட் நெசசிட்டி ஆஃப் ரெஃபரன்ஸ் சொல்றான். டேட்டாவை நீங்க போய் தேடவே தேவையில்லைன்றான். அப்ப எங்க இருக்கு? புரியுதா? அதை வச்சுங்க. இதுவும் ரெஃபரன்ஸே இல்லை, டைரக்டா இமிடியேட்டா பார்க்கலாம். ரெஜிஸ்டரையும் ரெஃபர் பண்ண தேவையில்ல, மெமரி ரெஃபர் பண்ண தேவையில்ல, டைரக்டா வேல்யூ கொடுத்துருக்கோம் அப்படின்னா என்ன? அவ்வளவுதான். சார் லாஸ்ட் டைம் இந்த क्वेश्चन இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இட்செல்ஃப் அப்படின்னு கேட்டு வச்சிருந்தாங்க சார் क्वेश्चन. ஆமா மேடம், இதுதான் சொல்றேன்ல, எப்படி வேணாலும் அந்த கேட்பான். நம்ம வித்தின் அந்த இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இட்செல்ஃப் அந்த மாதிரி ஆப்ஷன் வந்தாலே நம்ம இமிடியேட் ஆர் இம்ப்ளாய்ட் தான் சார் எடுத்துக்கணும். அவ்வளவுதான், கரெக்டா சொன்னீங்க. நீங்க இதை போட்டு சார் குழப்பிக்க. இங்க இமிடியேட் வராட்டினா நம்ம ரெஜிஸ்டர் சூஸ் பண்ணலாம் தானே சார்? வரலாம், பண்ணலாம். ஓகே சார். சார் அவங்க சொன்னாங்கல்ல எதுவும் சார் இமீடியட் அல்லது எம்ப்ளாயி எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. நீங்க ஏதோ பேசுறீங்கன்னு தெரியுது, ஆனா நீங்க என்ன இமிடியேட் பேசுறீங்க? இப்போ ஒரு மேம் சொன்னாங்கல்ல, அது கேக்குறாங்க திருப்பி. அதாவது என்ன மேடம்? மேம் இமிடியேட் சொன்னாங்களே சார். மேம் இமிடியேட்னு சொன்னாங்களா? மேம் மேம் என்ன இப்ப மேம்? எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சொன்னாங்க. அதை நான் உங்களுக்கு கொஸ்டின்ல Within- சொல்றேன். உங்களுக்கு இட் செல்ஃப்னு Okay, வந்தா, இட் செல்ஃப்னா என்னன்னா அதுலயே இருக்கு டேட்டா. இட் செல்ஃப், இந்த மெமரிலாம் இல்லாம. அதுதான் சார் அதுல நீங்க இந்த கொஸ்டின்லயும் இந்த வித்தின் சிபியூன்னு இருக்குல்ல சார், அதுதான் ஆ. சார் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இட்செல்ஃப் அப்படின்னு சொன்னேன். இட் செல்ஃப் வித்தின் சிபியூ இல்லாம இட் செல்ஃப்னு வந்துச்சுன்னா அதுவும் அதேதான் சொல்றாங்க, வேற ஒன்றும் சொல்லணும். சரிங்களா? ஓகே. அடுத்தது டேஷ் அட்ரஸிங் மோட் ஆப்பன்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் த மெமரி. த அட்ரஸ் ஆஃப் த கரஸ்பாண்டிங் மெமரி லொகேஷன் இஸ் கிவன் இன் த ரெஜிஸ்டர். இதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின் பாருங்க. இதெல்லாம் நீங்க படிக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இந்த கவனிச்சு படிக்கணும். இந்த கொஸ்டின்லாம் நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா ஈஸி ஆன்சர் வரும். ஆனா நீங்க டைரக்டாலாம் டக்குன்னு போடுற மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா அட்ரஸிங் மோட பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. நான் உங்களுக்கு சிம்பிளா சொன்னேன், ஆனா ஆன்சர் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். அதே நான் சொன்னதுதான் ஆன்சரு, ஆனா யோசிச்சு போற மாதிரி இருக்கும். டக்குன்னு போடக்கூடாது. அதுதான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் யோசிச்சு போகணும். டேஷ் அட்ரஸிங் மோட் த ஆப்பரன்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் த மெமரி. நீங்க இப்படி ஒரு படங்க மாதிரி கூட வரைஞ்சிங்க. டேஷ் அட்ரஸிங் மோட் த ஆப்பரன்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் த மெமரி. நல்லா கவனிங்க.
மெமரியில் ஆப்ரண்ட் இருக்குது. இப்படி படம் மாதிரி வரைங்க, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்குள்ளே ஆப்ரண்ட்னா டேட்டா. இப்படி ஆப்ரண்ட் நீங்கள் கூட எழுதி வச்சுங்க, 10 டேட்டா கூட போட்டுங்க. The operands are stored in the memory. இது மெமரியில் இருக்குது. The address of the corresponding memory location is given in the register. இதனுடைய இப்போ இந்த அட்ரஸ் லொகேஷன் வந்து A101 இருக்கு. இது வந்து எங்கே கொடுத்துருக்காங்களா? இந்த அட்ரஸ் வந்து எங்கே கொடுத்துருக்காங்களா? இப்படி படம் வரைஞ்சு பாருங்க, உங்களுக்கு இப்போ ஈஸியாக ஆன்சர் பண்ணுறீங்க பாருங்க. ரெஜிஸ்டரில் இருக்கான். என்னென்னு இருக்கான்? A101. இப்போ சொல்லுங்க என்னது இது? இது ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். அவ்வளோதான், அவ்வளோதான். எப்படி ஆன்சர் பண்ணீங்க? ரொம்ப சிம்பிள். டயகிராம் தான் சார் நான் டயகிராம் போட்டா தான் கரெக்டா வரும் அது. அப்போ வந்து என்ன சொல்றாங்க? அட்ரஸிங் மோட் ஆப்பரண்ட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் தி மெமரி. இப்போ நீங்க ஒரு மெமரி போட்டுங்க, அதுல ஆப்பரண்ட் இருக்கு. ஆப்பரண்ட் அந்த அட்ரஸ், அந்த ஆப்பரண்டோட அட்ரஸ், ஏன்னா ஆப்பரண்ட் தான் அதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். இந்த அட்ரஸ் எங்க இருக்கான்? இந்த அட்ரஸ் ஆஃப் த கரஸ்பாண்டிங் மெமரி லொகேஷன். எந்த மெமரி லொகேஷன்? இந்த ஆப்பரண்ட் இருக்குல்ல, அந்த மெமரி லொகேஷன் இஸ் கிவன் இன் த ரிஜிஸ்டர். அது ரிஜிஸ்டருக்குள்ள இருக்கு. அப்ப அந்த ரிஜிஸ்டருக்குள்ள அட்ரஸ் இருக்கு. அப்ப ரிஜிஸ்டர் இன்டைரக்ட். டைரக்ட் அட்ரஸ் இல்ல. ரிஜிஸ்டர் இங்க ஒரு அட்ரஸ் இருக்கு, அந்த அட்ரஸ்க்குள்ள போனா டேட்டா இருக்கு. அப்ப அந்த அட்ரஸ் எங்க இருக்கு? ரிஜிஸ்டர்ல இருக்கு. அந்த அட்ரஸ் வந்து இன்டைரக்டா இருக்கு. அப்ப ரிஜிஸ்டர் இன்டைரக்ட். புரியுதுங்களா? அதுல ஏதாவது டவுட் வருதா பாருங்க. இப்ப இதே ரிஜிஸ்டர் டைரக்டா இருந்தா என்ன சொல்லலாம்? இப்படி மாத்தி கேட்போம் கொஸ்டின். அப்பதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகும். ரிஜிஸ்டர் டைரக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆப்பரண்ட் வந்து ரெஜிஸ்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கும் அதாவது சார். இந்த ரெஜிஸ்டரோட A101 அட்ரஸ் கொடுப்போம் இந்த சார். A101 இல்லாம இதுல 10 டைரக்டா இருக்கும். இந்த 10 டைரக்டா இதுக்குள்ளே இருக்கும். அப்ப ரிஜிஸ்டர் டைரக்ட். ஓகே, ரிஜிஸ்டர் டைரக்ட். இல்லைன்னா நீங்க மெமரியில இல்லாம ரிஜிஸ்டருக்குள்ளேயே இருக்கலாம். இப்படி யோசிக்கலாம். ஏன்னா நான் சொல்றது கூட உங்களுக்கு டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகும். நீங்க மெமரின்றது ஒண்ணு இல்லாம ரிஜிஸ்டருக்குள்ளே இன்னொரு அட்ரஸ் இருக்கலாம். ரிஜிஸ்டருக்குள்ளே இன்னொரு, ஆனா அதுவும் இன்டைரக்ட்னா வரும். டேட்டா இருந்தா தான் டைரக்ட்னு வரும். பேஸ் இண்டெக்ஸ்னா என்ன வரும்? பேஸ் இண்டெக்ஸ். பேஸ் இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் அட்ரஸ் பி அந்த மாதிரி வரலாம். பிஎக்ஸ், பிபி. ஓகே, அந்த மாதிரி வந்தா பேஸ். அவ்வளவுதான். நீங்க வேற எதுவும் பேசல. டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது தனியா கிடையாது. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு அட்ரஸ் இருக்கா? அட்ரஸிங் மோட்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் தனியா இருக்கா? அட்ரஸோட ப்ளஸ் பண்ணி வரலாம். ப்ளஸ் பண்ணும் அந்த வேல்யூ போட்டோம்னா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒன்று பேஜ் கிடையாது. நம்பர்ல அந்த அந்த லைன். ஆமா, டிஸ்பிளேஸ்மெண்ட் அட்ரஸிங் முறை கிடையாது. சரிங்களா? அது ஒரு வார்த்தை வரும். ரெஜிஸ்டர் இன்டைரக்ட். இப்போ இதை பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நெட்டு கொஸ்டின். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகிடும். ஆஹோ, இப்படிலாம் கொஸ்டின் யோசிக்கணுமா? ஓகே, இப்படி தான் அட்ரஸிங் மூலம் கொஸ்டின் வருமா? அவ்வளோதான். வேற ஒன்றும் நீங்கள் படிச்சிட்டீங்க, ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு. அப்போ எப்போ புரியும்? இன்னும் ஒரு வாட்டி கொஸ்டின்ஸ் பார்க்கணும். அப்போ கொஞ்சம் பாதி புரியும். அப்போ மீதி எப்போ புரியும்? டெஸ்ட் எழுதணும். முக்கால்வாசி புரியும். அப்போ ரிவைஸ் பண்ணுவோம். நல்லா புரியும். நல்லா கவனிச்சிங்க. இதுதான் உங்களோட மெத்தடு. நான் சொல்லி தரும்போது கால்வாசி புரியும். கொஸ்டின்ஸை பார்க்கும்போது ஆஃப் புரியும். அதை டெஸ்ட் எழுதும்போது முக்கால்வாசி புரியும். அப்புறம் நம்ம ரீகால் பண்ணும்போது ரிவைஸ் பண்ணும்போது ஃபுல்லாக புரியும். நீங்கள் ஏதாவது ஒன்றுத்தை வித்துட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியும். இப்போ நான் நடத்தத்தை கவனிக்கல, அது காலும் புரியாமல் போயிடும். அது புரியலைனாவே டெஸ்ட் எழுத முடியாது. டெஸ்ட் எழுத முடியல, இல்லை கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியலாமே உங்களுக்கு எல்லாமே காலியாகிடும். அப்போ நீங்கள் இந்த 4 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணணும். கிளாஸ் அட்டன் பண்ணணும், இல்லை கிளாஸில் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும், டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணணும், அப்புறம் அதை ரிவைஸ் பண்ணணும். இப்படி பண்ணும்போது உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் ஸ்கோர் பண்ண முடியும். டக்கு டக்குன்னு போடுங்க ஆன்சரை. நான் ரிஸ்க்கு முடிச்சுட்டு தான் வர வேணும். கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல. நாளைக்கு அதுக்கப்புறம் டேரெக்டாக இது பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்துலாமா ஆன்சரை? வெரி குட். அதாவது நிறைய பேர் போட்டிருக்கீங்க. உங்களோட ஆன்சரை நீங்களே செக் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஆன்சர் சொல்ல போகிறேன். ஏன்னா நான் யார் யார் என்னென்ன ஆன்சர் சொல்லலை, நீங்களே செக் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்த மட்டும் நல்லா கவனிங்க. நம்ம இந்த வார்த்தைகளை வச்சு எது இதெல்லாம் இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் வந்து ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஏன் சொல்லுங்கள்? மேட்ச் த ஃபாலோயிங் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஏன் சொல்லுங்கள்? ஒண்ணு தெரியலனாலும் எது தெரிஞ்சதோ அதை வச்சு நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணிடலாம். இப்போ நம்ம இம்ப்ளைடுன்னு படிச்சிருப்போம். இம்ப்ளைடு அட்ரஸிங் போனாலும் ஈஸி நம்மளுக்கு. இம்ப்ளைடுன்னா என்ன அர்த்தம்?
இம்ப்ளிசிட்டா நம்ம கம்பேர் இம்ப்ளைட்னா நோ ஆப்பரண்ட் சொன்னீங்க இருக்கா ஆப்பரண்ட் எதுவுமே இம்ப்ளைடுனா வந்து என்ன ஆப்பரண்ட் சொன்னீங்க எதுவுமே இருக்காது இம்ப்ளைடு காம்ப்ளிமெண்ட் சிஎம்ஏ அந்த அப்ப மாதிரி அந்த மாதிரி ஏதோ வார்த்தை இருக்கிற மாதிரியே தெரியல அப்ப அப்படியே இருக்கட்டும் விடுங்க தேர் இஸ் நோ ஆப்பரன் எதுவும் இல்லை அப்படி ஓகே. அடுத்து இமிடியேட் அப்படின்னா என்ன? ஆப்பரண்ட் அதுக்கும் இருக்கும் சார் டைரக்டா இமிடியேட் Direct ஆப்பரண்ட் value. கொடுத்துருப்பீங்கன்னு சொன்னீங்க டைரக்டா டைரக்ட் வேல்யூ இருக்கும். ரைட்டுங்களா? ரைட். ரெஜிஸ்டர் அப்படின்னா என்ன? நீங்க முதல்ல ஒரு வாட்டி கோத்து பண்ணுங்க. ரெஜிஸ்டர்னா என்ன? இது வந்து சிபியூக்குள்ள இருக்கும் சிபிக்குள்ள இருக்கும் சார் அப்படியே இருக்கட்டும், அப்படியே வச்சிருங்க. ரெஜிஸ்டர் இன்டைரக்ட்னா என்ன? அது அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அட்ரஸ்க்குள்ள அட்ரஸ் டேட்டா இருக்கும் ரெஜிஸ்டருக்குள்ள அட்ரஸ் அட்ரஸ் ஆஃப் த டேட்டா ஆப்பரண்ட். கரெக்டா? அட்ரஸ் ஆஃப் த ஆப்பரண்ட். கரெக்டா? இன்டைரக்ட்னா என்ன? ரெஜிஸ்டர் ஸ்பெசிஃபை த அட்ரஸ் ஆஃப் த ஆப்பரண்ட். அதாவது ஒரு ரெஜிஸ்டர் இருக்கு, அந்த ரெஜிஸ்டருக்குள்ள ஒரு அட்ரஸ் இருக்கு, அந்த அட்ரஸ்க்குள்ள டேட்டா இருக்கு. நான் கரெக்டா ரெஜிஸ்டர் இன்டைரக்ட்னா தானே சொன்னேன்? ஒரு ரெஜிஸ்டர் இருக்கு, அதுக்குள்ள ஒரு அட்ரஸ் இருக்கு, அந்த அட்ரஸ்க்குள்ள போனா டேட்டா இருக்கும். கரெக்டா? அப்ப எஸ் சார் அட்ரஸ் ஆஃப் த ஆப்பரண்ட் ரெஜிஸ்டர் இன்டைரக்ட். அப்ப எது வரும் ஆப்ஷன் டிக்கு? ரெஜிஸ்டர் ஸ்பெசிஃபை த அட்ரஸ் ஆஃப் த ஆப்பரண்ட். ஆப்பரண்ட்னா அது வந்து அப்ப டிக்கு 2. அப்ப எதெல்லாம் தூக்குங்க இதெல்லாம் சிக்கு 1 இது 2 தூக்கிடுங்க. சிக்கு 1 கரெக்ட். ரெஜிஸ்டர் விச் ஆர் இன் சிபியூ. வெறும் ரெஜிஸ்டர் தான் சொல்றான். அப்ப சிக்கு 1. அப்ப அதையும் தூக்குங்க. ஆப்ஷன் 1 எதுவுமே எனக்கு தெரியாதது நான் எதுவுமே டச் பண்ணலங்க. இம்ப்ளைடுனாலும் எனக்கு புரியல, இமிடியேட்னாலும் இவங்க கொடுக்குறது எனக்கு புரியல. எனக்கு எது புரியுதோ அதை ஏன் விட்டு சார் ஆன்சர். புரியல அங்கதான் இம்ப்ளிசிட்லின்னு கொடுத்துருக்காங்கல்ல அப்புறம் என்ன இம்ப்ளிசிட்னு கொடுத்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டுங்களா? இம்ப்ளிசிட்னாலும் இம்ப்ளைட்னாலும் ஒன்று தான். ஸோ A4 வந்து ஸ்பெசிஃபைட் இம்ப்ளிசிட்னாலுமே இம்ப்ளைடுன்னு அர்த்தம். இம்ப்ளிசிட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளிசிட்னா தான் இம்ப்ளைடு கிடையாது. சொல்றது புரியுதுங்களா? எக்ஸ்பிளிசிட்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க சார். இம்ப்ளிசிட் எக்ஸ்பிளிசிட் மீனிங் புரியல சார். நான் உங்களுக்கு சொல்றேன் கவனிங்க. இம்ப்ளிசிட் அப்படின்னா என்னன்னா, இம்ப்ளிசிட்னா என்னன்னா நம்ம வெளியில கொடுக்க மாட்டோம். இப்போ நான் வந்து கம்பேர் அக்குமுலேட்டர் நான் சொன்னேன்ல, காம்ப்ளிமெண்ட் அக்குமுலேட்டர்னு ஒன்று படிச்சோம்ல, ஞாபகம் இருக்குங்களா? சிஎம்ஏ சொன்னீங்க சார் சொன்னா இங்க பாருங்க, எங்க இருக்கு பாருங்க. அதை காமிச்சே சொல்லிடுவோம். மறந்து இருந்தாலும் இங்க ஞாபகம் வந்துடும்ல. சிஎம்ஏ சொல்ல காம்ப்ளிமெண்ட் அக்குமுலேட்டர். இப்போ காம்ப்ளிமெண்ட் அக்குமுலேட்டர் நான் சொன்னேன். இதுல ஏதாவது அக்குமுலேட்டர்ல என்ன வேல்யூ இருக்குன்னு ஏதாவது எக்ஸ்பிளிசிட்டா சொன்னா எக்ஸ்பிளிசிட்டா சொல்றதுனா உள்ளேயே அப்ப அந்த அக்குமுலேட்டருக்குள்ளே ஒரு வேல்யூ இருக்கு. அது இம்ப்ளிசிட். அதுக்குள்ளேயே ஒரு அக்குமுலேட்டர்ல ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ காம்ப்ளிமெண்ட் பண்றேன். நான் எதுவுமே கொடுக்கல. அந்த மாதிரி சொல்றது தான் இம்ப்ளைடு. அதாவது நான் எந்த வேல்யூவும் சொல்ல மாட்டேன், அது உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அதுதான் சொல்றேன். இம்ப்ளிசிட் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கு. எக்ஸ்பிளிசிட்னா நம்ம வெளிப்படையா சொல்லுங்க சார். சிக்கு 3 வராதா? ரிஜிஸ்டர்னா ஆப்பரண்ட் ஸ்பெசிஃபைடு இந்த ரெஜிஸ்டர் தானே சார்? இல்ல நீங்க அதுதான் நான் சொல்றேன். ரெஜிஸ்டர்னு சொல்றாங்க மேடம். இப்ப ரெஜிஸ்டர்னும் போது 2 ஆப்ஷன் இருக்கு. இந்த 2 ஆப்ஷன் இருக்கு. நீங்க எப்பவுமே இப்படி யோசிங்க. ரெஜிஸ்டர்னா நம்மளுக்கு 2மே வரலாம்ல. ரெஜிஸ்டர்ஸ் விச் ஆர் இன் சிபியூ வரலாம். ஸ்பெசிஃபை சார் இது கூட சொல்லலாம். ரெஜிஸ்டர் ஸ்பெசிஃபைட் இந்த ரெஜிஸ்டர் இந்த 2 வராது. இது 2 வரலாமா? ரெஜிஸ்டர்னா 2மே ரெஜிஸ்டர் தான் மேடம். ரெஜிஸ்டர் விச் ஆர் இன் ஸ்பெசிஃபைட் இந்த ரெஜிஸ்டர்னு சொல்லலாம். இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப எக்ஸாக்டா இந்த டைம்ல அதுக்காக தான் நான் ஆப்ஷன் எலிமினேட் பண்ண சொல்றேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி தான் நானும் யோசிப்பேன். ரெஜிஸ்டர்னா ஏன் ரெஜிஸ்டர் விச் ஆர் இன் சிபியூ தான் வரணுமா என்ன? ரெஜிஸ்டர் இந்த ரெஜிஸ்டர் ஸ்பெசிஃபைட் இந்த ரெஜிஸ்டர் வரலாம்னு சொல்லலாம். ஆனா அதுல குழப்பம் வரக்கூடாதுன்னா எது தெரியுமோ அதுல இருந்து போங்க. நான் இப்ப அதை தான் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு 2மே ரைட் தான். நீங்க சொல்றது கரெக்டா. 2 வகையிலும் யோசிக்கலாம். ரெஜிஸ்டர் இன் சிபியூன்னு சொல்லலாம், ரெஜிஸ்டர் ஸ்பெசிஃபைட் இந்த ரெஜிஸ்டர்னு சொல்லலாம். ஆனா எது கரெக்டா இருக்கும்? இப்ப இம்மிடியேட்டுக்கு நீங்க என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்க? சரி இப்ப இது எடுத்துட்டேன். ஸ்பெசிஃபைட் இந்த ரெஜிஸ்டர் எடுத்துட்டேன். ரெஜிஸ்டர்னா ஸ்பெசிஃபைட் இந்த ரெஜிஸ்டர் எடுத்துட்டேன். இப்ப இமிடியேட்னா என்ன சொல்லுங்க சொல்லுங்க. இதுல எந்த ஆப்ஷன் உங்களுக்கு இமிடியேட் கரெக்டா இருக்கும்? நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க என்ன கேட்டீங்களா, நான் உங்களை கேட்கறேன். நீங்க சொல்லுங்க. சார் டேட்டா டைரக்டா கொடுக்கணும். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம்ல சார், டேட்டா டைரக்டா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ரெஜிஸ்டர்ஸ் விச் ஆர் இன் சிபியூ அப்படிங்க ஒரு கொஸ்டின்ல இமிடியேட் தானே செலக்ட் பண்ணோம். மேடம் நான் திரும்ப சொல்றேன் மேடம். நீங்க சொன்ன நான் சொல்லிட்டேன். இமிடியேட் விச் ஆர் இன் சிபியூ நம்ம சொல்லியிருந்தோம். ரெஜிஸ்டர்னா விச் ஆர் இன் சிபியூ சொன்னோம். இல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல சார் இமிடியேட் நீங்க ஆப்பரண்ட் டைரக்டா இமிடியேட்டா கொடுப்போம்னு சொல்றீங்களா சார்? அதை மென்ஷன் பண்றாங்க போல. அதுதான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தேன், the data itself specify in the part of the instruction direct available within the instruction. இந்த இமிடியேட் அட்ரஸ் இது இங்க இன்னொரு இமிடியேட் எங்க பார்த்தோம்?
இந்த ஸ்பெசிஃபைட் இன்ஸ்ட்ரக்ஷன் இட் செல்ஃப் சொல்லியிருப்பேன். 86ல பார்த்திருக்கேன் 86 இந்த இடத்துல சொல்றேன். இதுல எங்க இருக்கு இமிடியேட்? இல்ல சார், இந்த அவங்க கேக்குறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருந்தீங்கன்னா கொஸ்டின்ல CPU நாட் மெமரி நெசசரி அதுன்னு ஒண்ணு வந்துச்சுல சார், மெமரி ரெஃபரன்ஸ் கிடையாது ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சொல்றேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயா? இந்த இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இதுல ஆமா இது சார். ரெண்டாவது இந்த இதுல மெமரி ஆமா சார், ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வித்தின் சோ ரெஜிஸ்டர் CPUன்னு சொல்லிட்டு நாட் மெமரி அதுன்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சுல சார், மேடம் ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன கொஸ்டின். மேடம் இந்த நீங்க கொஸ்டின் நான் தான் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு நான் சொன்னது என்ன சொன்னேன்? இதுக்கு இமிடியேட் இமிடியேட்டா சொன்னீங்க. இமிடியேட்னா என்ன சொன்னேன் நான் ஆக்சுவலி? இமிடியேட்னா டேட்டா இருக்கும். அந்த டேட்டா எங்க இருக்கும்? அதை முதல்ல சொல்லுங்க. டேட்டா எங்க இருக்கும்? இமிடியேட்னா டேட்டா இருக்கும் டைரக்டா. அது எங்க இருக்கும்? ஒண்ணு எங்க இருக்கும்? ரெஜிஸ்டர்ல ரெஜிஸ்டர்ல ரெஜிஸ்டர்லயும் இருக்கலாம், மெமரிலையும் இருக்கலாம் மேடம். டேட்டான்றது ரெஜிஸ்டர்ல தான் இருக்கணும் கிடையாது. இமிடியேட் அப்படின்னா ரெஜிஸ்டர்லயும் இருக்கலாம், மெமரிலும் இருக்கலாம். ஆனா அங்க மெமரி லொகேஷன் கொடுத்தா மெமரியில் இருக்கு. ரெஜிஸ்டர் அதான் நம்ம எல்லாமே ஆப்ஷனை வச்சு தான் சொல்ல முடியும். நான் சொல்றது வந்து இந்த இடத்துல இதுக்கு பொருந்தும். ஆனா இதே எல்லாத்துக்கும் பொருந்தாது. ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு ஆங்கிள் தான் நீங்க யோசிக்கணும். ஒரே ஆங்கிள் எதையும் யோசிக்காதீங்க. இப்ப திரும்ப அதான் சொல்றேன். ஏன்னா இது ஒரு நல்லது, அவங்க கேட்கறது ஒரு நல்லது தான். எப்பவுமே இப்ப நான் ஒரு கொஸ்டின் ஒரு ஆங்கிள் யோசிக்கிறேன்னா அதே மாதிரி தான் எல்லா கொஸ்டினும் யோசிக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் அவங்க வந்து ஒவ்வொரு விதத்துல கேட்பாங்க. அப்ப அந்த இடத்துல போகும்போது நம்ம அந்த இடத்துல என்ன மீனிங்ன்றதான் பார்க்கணும். நான் போன கொஸ்டினை வச்சு நீங்க ரெஃபரன்ஸ் இதுக்கு பண்ணக்கூடாது. நீங்க டைனமிக்கா இருக்கணும், ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடாது. டைனமிக்னா என்ன, ஸ்டாட்டிக்னா என்ன? ஸ்டாட்டிக்னா நம்ம ஒரு விஷயத்த அப்படியே மனசுல பதிய வைக்கிறது. அப்படி சிலது டைரக்டா வந்து ஒரு ஃபார்முலா இருக்குன்னா நீங்க ஸ்டாட்டிக்கா பதிய வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு தேரம் இருக்குன்னா அதை பதிய வச்சிடலாம். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன கான்செப்டோ அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல என்ன மீனிங்ல கேட்கறாங்கன்றது தான் முக்கியம். இப்ப நான் உங்களுக்கு சொல்ற திரும்பவும் இப்ப இந்த இடத்துல இமிடியேட் இருக்குன்னு வச்சுங்களேன். இமிடியேட்ல 2 மீனிங் இருக்கு. நல்லா கவனிங்க. இமிடியேட்ல 2 மீனிங் இருக்கு. ஒன்னு இமிடியேட்னா டேட்டா வந்து டைரக்டா இருக்கும். ஆனா டேட்டா டைரக்டா எங்க இருக்கு அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். ரிஜிஸ்டர் விச் ஆர் இன் CPU அப்படின்னா ரிஜிஸ்டர்ஸ் விச் ஆர் இன் CPU. சிபியூக்குள்ள ரிஜிஸ்டர் இருக்குன்னு அர்த்தம். ஸ்பெசிஃபைடு இந்த ரிஜிஸ்டர், ரிஜிஸ்டருக்குள்ள டேட்டா இருக்குன்னு அர்த்தம். ஸ்பெசிஃபைடு இந்த ரிஜிஸ்டர், ஸ்பெசிஃபைடுனா ஸ்பெசிஃபை பண்றாங்க. எதுக்குள்ள? ரிஜிஸ்டருக்குள்ள ஸ்பெசிஃபை பண்றாங்க. என்னத்த? அது கண்டிப்பா டேட்டாவா தான் இருக்கும். வேற ஏதாவது போய் ரிஜிஸ்டருக்குள்ள இருக்க போகுது. அப்ப இமிடியேட்னா ஸ்பெசிஃபைடு இந்த ரிஜிஸ்டர்ஸ். இந்த ரிஜிஸ்டர் வந்து சிபியூல இருக்கிற ரிஜிஸ்டர். அவ்வளவுதான். ஏன்னா அதுக்கு குழப்பத்துக்காக தான் இந்த கொஸ்டினே கொடுத்துருக்கான். அவன் 2 ரிஜிஸ்டர் கொடுத்துட்டு நீங்க எதை போட்டு குழம்புவீங்கன்னு நம்ம பார்க்கறான். ஏன்னா ரிஜிஸ்டர்னா டேட்டாவும் குறிக்கும், ரிஜிஸ்டர்னா சிபியூ இருக்கிற ரிஜிஸ்டரையும் குறிக்கும். சரிங்களா? அதனால தான் நான் சொன்னேன், நான் எடுத்த உடனே ஸ்டார்ட் பண்ணது எது உங்களுக்கு புரியுமோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்ப ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அப்படின்னா அட்ரஸ் ஆஃப் த ஆப்பரண்ட் ஸ்பெசிஃபைன்னு சொல்றோம். அட்ரஸ் இருக்கு, அட்ரஸோட ஆப்பரண்ட் அதுக்கப்புறம் இருக்கு அப்படின்னா அது இன்டைரக்ட். அப்போ டிக்கு 2, அப்ப டிக்கு 2ன்னும் போது இந்த ஆப்ஷன் வராதுன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சிக்கு வந்து ரிஜிஸ்டர் அப்படின்னும் போது நீங்க இதை வச்சு யோசிக்கலனாலும் இம்ப்ளைடு வச்சு நீங்க யோசிக்கலாம். இம்ப்ளைடு பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம்? இம்ப்ளிசிட்லின்னு சொன்னோம். அப்ப இதுவும் 2ம் சேமா தான் இருக்கு. அப்ப பி வச்சு யோசிக்கலாம். இமிடியேட். அப்ப இமிடியேட்னா ஒண்ணு நீங்க சொல்ற மாதிரி ரிஜிஸ்டர் இந்த சிபியூ வரலாம், இல்லை ஸ்பெசிஃபைடு இந்த ரெஜிஸ்டர் வரலாம். ஆனா எக்ஸாக்ட் ஆப்ஷன் வந்து ஸ்பெசிஃபைடு இந்த ரெஜிஸ்டர். ஏன்னா இமிடியேட்னா டேட்டா அதுக்குள்ளதான் இருக்கும். அதை வச்சு நீங்க யோசிச்சு போடணும் ஆன்சர். ரைட்டுங்களா? இப்போதே தெரிஞ்சுங்க. அப்புறம் போக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இன்னும் நிறைய பார்க்கும்போது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் வரும். கவலைப்பட வேணாம். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் அட்ரஸ் மோட் இஸ் பெஸ்ட் ஆக்சஸ் எலமெண்ட் ஆஃப் அரே கண்டினியூஸ் மெமரி அலோகேஷன். நீங்க இதை யாரும் வாய்ஸ்ல சொல்ல வேணாம், நீங்க மெசேஜ்ல போடுங்க. மேடம் உங்களுக்கு புரிஞ்சுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி யோசிக்கணும். அதுக்கு முன்னாடி சொன்னது அந்த இடத்துல நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு அடுத்த வரும்போது நீங்க அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி யோசிங்க. அவ்வளவுதான். நம்ம ஓகே அந்தந்த சார். கொஸ்டின் அந்தந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி தான் யோசி. நம்ம ஒரே மாதிரி வச்சு யோசிக்க வேணாம். அதுக்காக சொல்றேன். ஓகே. எக்ஸ்பிரஸ் பண்ணணும். வேகமா ஆன்சர் பண்ணுங்க. நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு காலேஜ் வேற மறந்துட்டேன். நான் வேற கொஞ்சம் ஒரு இனிமே ஒரு 5 மணினா 5 மணிக்கே பார்த்தேன். 5:10 நீங்க எல்லாரும் வருவீங்கன்னு வெயிட் பண்றது தப்பாது. ரைட். இப்போ நான் நேரா போறேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் அட்ரஸிங் மோட் இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார் அக்சஸிங் எலமெண்ட் ஆஃப் அரே. அரே என்னும் போது நான் என்ன சொன்னேன்? அரேல 2 அட்ரஸிங் வரலாம்னு சொன்னேன். பேஸ் ஒன்னு இண்டெக்ஸ். பேஸ் இண்டெக்ஸ். ஆனா இங்க பாருங்க, பேஸ் ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட் இருக்கு, இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா எது கரெக்டா எக்ஸாக்டா ரிலேட் ஆகும்னு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட் தான். பேஸ் ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட்னா பேஸ் வித் ரிஜிஸ்டர்ன்றோம். இங்க வந்து அவங்க கேட்கறது அக்சஸிங் எலமெண்ட் டைரக்டா அக்சஸ் பண்ணணும். அப்ப இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட் கரெக்டா இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் வராது, ரிலேட்டிவ் வராது. இண்டெக்ஸ்னாங்க இண்டெக்ஸ் அட்ரஸிங் வந்தா உங்களுக்கு இண்டெக்ஸ்னாலுமே நான் அரே ஞாபகம் வச்சுங்க, அரே இண்டெக்ஸ் ஞாபகம் வச்சுங்க. அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.
2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பேஸ் இந்த இண்டெக்ஸ் இல்ல, பேஸ் மட்டும் கொடுக்குறாங்க, பேஸ் எடுத்துங்க. இண்டெக்ஸும் பேஸும் கொடுக்கும்போது இண்டெக்ஸ் எடுத்துங்க. ஓகேவா? ரைட்டுங்களா? அடுத்தது பாருங்க, இது வேணாம், இது அப்புறம் பேசிக்கலாம். இது பாருங்க, விச் ஆஃப் த அட்ரஸிங் ஸ்கீம், இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதே தான் நினைக்கிறேன். இது இன்னொரு இடத்துல வேற இடத்துல கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். விச் அட்ரஸிங் ஸ்கீம் ஸ்பெசிஃபை த அட்ரஸ் ஆஃப் த மெமரி வேர்ட் ரெஜிஸ்டர் தட் கண்டெயின் த அட்ரஸ் ஆஃப் த ஆப்பரண்ட். இதோ நீங்க அந்த படம் வரைஞ்சாலும் அதே மாதிரி வரைஞ்சா ஆன்சர் வந்துடும். ஆன்சர் போடுங்க டக்குன்னு. படம் வரைஞ்சு சொல்லுங்க ஆன்சர். விச் அட்ரஸிங் ஸ்கீம் ஸ்பெசிஃபை த அட்ரஸ் ஆஃப் த மெமரி. அப்போ அட்ரஸ் ஆஃப் த மெமரின்றாங்க. அப்போ மெமரி ஒன்று இருக்கு, அதுக்கு ஒரு அட்ரஸ்னு ஒன்று இருக்கு, A1010, அதுக்குள்ள ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெஜிஸ்டர் தட் கண்டெயின் த அட்ரஸ் ஆஃப் த ஆப்பரண்ட். அதாவது இது மெமரின்னு சொல்றாங்க, ரிஜிஸ்டர்னு சொல்றாங்க. இது மெமரியா இருக்கலாம், ரிஜிஸ்டரா இருக்கலாம். மெமரி வேர்ட் ஆர் ரிஜிஸ்டர். ஓகேவா? தட் கண்டெயின் த அட்ரஸ் ஆஃப் த ஆப்பரண்ட். தட் கண்டெயின் எது அட்ரஸிங் ஸ்கீம் வந்து வச்சிருக்கு. எதை வச்சிருக்குன்னா அட்ரஸ் ஆஃப் த ஆப்பரண்ட். ஆப்பரண்டோட அட்ரஸ் வச்சிருக்கு. இந்த அட்ரஸ் வச்சிருக்கு. இந்த அட்ரஸ் A101 இந்த ஒரு அட்ரஸ், ஆப்பரண்டோட அட்ரஸ். அந்த அட்ரஸ் வந்து எதுக்குள்ள இருக்குன்னா மெமரியில வேர்ட் ரெஜிஸ்டருக்குள்ள இருக்கு. அப்போ என்ன வரும் அது? குழப்பமா இருக்குதா? ரொம்ப குழப்பமா இருக்கா? அட்ரஸுக்குள்ள அட்ரஸ் சார். அப்ப வந்து இன்டைரக்ட் அட்ரஸிங் சார். அட்ரஸ் ஆஃப் த மெமரின்னு சொல்லிட்டான். அட்ரஸ் ஆஃப் த அதாவது தட் கண்டெயின் த அட்ரஸ் ஆஃப் த ஆப்பரண்ட்னு சொல்லிட்டாங்க. ஆமா, அட்ரஸ் ஆஃப் த ஆப்பரண்ட் அப்படி கூட சொல்லலாம். நீங்க அட்ரஸ் ஆப்பரண்ட் கொடுக்குறான். அட்ரஸ் ஆஃப் த ஆப்பரண்ட் டைரக்ட் ஆயிடும் மேடம். அட்ரஸ் ஆஃப் த ஆப்பரண்ட் இது டைரக்ட் அட்ரஸிங்க. சொல்றது புரியுதுங்களா? என்ன சொல்றது புரியுதுங்களா? இப்போ நீங்க இதை மட்டும் யோசிக்கிறீங்கன்னா இதெல்லாம் இந்த மேல இருக்க இந்த வார்த்தை கொடுக்கல. அது குடுக்கலன்னா அது டைரக்ட்டா ஒரு அட்ரஸுக்குள்ள ஆப்பரண்ட் இருக்கு. இது அட்ரஸுக்குள்ள அட்ரஸ் வச்சு அவன் ஆப்பரண்ட். என்ன சொல்றானா ஸ்பெசிஃபை த அட்ரஸ் ஆஃப் த மெமரி. அப்ப இங்க ஒரு அட்ரஸ் வருது, இங்க ஒரு அட்ரஸ் இருக்கு. 2 அட்ரஸ் வந்து இன்டைரக்ட் மேடம். அவ்வளவுதான். எப்படி கேட்டாலும் 2 அட்ரஸ் வந்துடும். இந்த வார்த்தையில் நீங்க எதுவுமே புரியலனாலும் பரவாயில்ல. சார் எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே புரியல, ஷார்ட்கட் சொல்லுங்க அப்படின்னா ஷார்ட்கட் இதுதான். 2 அட்ரஸ் இருக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்டைரக்ட் வந்துடும். அட்ரஸ் ஆஃப் த மெமரின்னு வந்து அட்ரஸ் ஆஃப் த ஆப்பரண்ட் 2 அட்ரஸ்க்குள்ள அட்ரஸ், அப்போ இன்டைரக்ட். ஓகேவா? அட்ரஸ்க்குள்ள அட்ரஸ் இன்டைரக்ட். சொல்லுங்க சார். அது வந்து என்ன சார் சொல்றாங்க? ஸ்பெசிஃபை த அட்ரஸ் ஆஃப் அ மெமரி வேர்ட் ஆர் ரெஜிஸ்டர். அது வந்து கண்டெயின் த ஆப்பரண்டோட அட்ரஸ்னு சொல்றாங்க சார். ஆமா, விச் அட்ரஸிங் ஸ்கீம் அட்ரஸ் ஆஃப் த மெமரி. அட்ரஸ் ஆஃப் த மெமரினா இங்க வச்சுங்க, இது ஒரு மெமரின்னு வச்சுங்களேன். படம் வரைஞ்சிங்க, இதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு A10101. இது அட்ரஸுங்க. சரிங்களா? அது மெமரியா இருக்கலாம், ரிஜிஸ்டர் இருக்கலாம். அதை தான் மெமரியா ரிஜிஸ்டர் வச்சுருங்க, விட்டுருங்க. தட் கண்டெயின் எது கண்டெய்னு? தட் கண்டெயின் அட்ரஸ் ஆஃப் த ஆப்பரண்ட். அப்போ இந்த இடத்துல ஒரு ரெஜிஸ்டர் இருக்குன்னு வச்சுங்க, அதுக்குள்ள ஒரு அட்ரஸ் இருக்குதுங்க. இந்த அட்ரஸ்க்குள்ள டேட்டா இருக்குதுங்க. அதுதான் மீனிங். த அட்ரஸிங் ஆஃப் த ஸ்கீம் அட்ரஸ் ஆஃப் த மெமரி ஆர் வேர்ட். அதாவது இப்படி கூட வச்சுங்க. இல்லன்னா இந்த ரெஜிஸ்டர்ல இருக்கு சார். ரெஜிஸ்டர் தட் கண்டெய்ன்ஸ் த அட்ரஸ். ரெஜிஸ்டர்னு வரும்போது நமக்கு இன்டைரக்ட் போக முடியாது சார். இல்ல இங்க வரீங்க. மெமரி வேர்ட் ஆர் ரெஜிஸ்டர். இது இப்படி மாத்தி படிக்கணும் நம்ம. which addressing scheme specify the address of a memory word or register that contain address of the operand. That contain address of the which specify the address. Which addressing mode specify the address. இப்போ அட்ரஸ் இங்க சொல்லுது, ஏதோ ஒரு அட்ரஸிங் மூலம் அட்ரஸ் சொல்றாங்க, அப்படி வச்சுங்க. which addressing mode scheme specify the address. இப்போ அட்ரஸ் சொல்லிட்டாங்களா? அந்த அட்ரஸ் ஆஃப் த மெமரி வேர்ட் ஆர் ரெஜிஸ்டர் தட் கண்டெயின் அட்ரஸ் ஆஃப் த ஆப்பரண்ட். அந்த அட்ரஸ்க்குள்ள போனா ஆப்பரண்ட் இருக்கு. இப்போ புரியுதுங்களா? சார் இங்க மெமரி வேர்டுன்னு என்ன சார் மென்ஷன்? எப்படி சார் இது எடுத்துக்கிறது? மெமரி வேர்டுன்னு டேட்டா எடுத்துக்கலாமா? டேட்டான்னு கூட வச்சுங்களேன். மெமரி வேர்டுன்னு கொடுத்துருக்கேன், அதனால குழப்பம் வருது. அதனால மெமரி இல்ல வேர்டு உங்களுக்கு அப்படின்னா நீங்க இன்னும் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் இன்னும் ஃபுல்லா படிக்கல அர்த்தம். நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்ல வேர்டுன்னு தான் சொல்லுவோம். நம்ம அட்ரஸ் டேட்டாவை வேர்டுன்னு சொல்லுவோம், பைட்டுன்னு சொல்லுவோம். பைட்டுன்னு நம்ம வேர்டுன்னு சொல்லுவோம். அப்ப மெமரி பைட்டு புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? அது அட்ரஸ், அவ்வளவுதான். சரிங்களா? மெமரி பைட்னா என்ன மேடம்? இது வேர்டுனா பைட்னாலும் ஒண்ணுதான் மேடம் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்ல. அதை வச்சு யோசிங்க. நீங்க வேர்டுனா ஒண்ணு அந்த டேட்டா நினைக்க வேணாம். ஸோ இது வந்து என்னன்னா த அட்ரஸிங் ஸ்கீம் ஸ்பெசிஃபை த அட்ரஸ். இல்லை நான் இதான் இப்போ சொன்னேன் இல்லையா, அட்ரஸ்ன்னு சொல்லிட்டான். அப்போ இந்த இடத்துல டேட்டான்னு சொல்லிட்டானா நம்மளுக்கு அது பிரச்சனையே இல்லை. இந்த இடத்துல அட்ரஸ் சொல்றான். அப்போ ஒரு அட்ரஸை சொல்றாங்க. அது எங்க இருக்குமா? தட் கண்டெயின் த அட்ரஸ் ஆஃப் த ஆப்பரண்ட்.
தட் கண்டெயின் அட்ரஸ் இருக்கு. அந்த அட்ரஸ்க்குள்ள என்ன இருக்கு? இன்னொரு அட்ரஸ், அதனுடைய ஆப்பரண்டோட அட்ரஸ் இருக்கு. அப்படிதான் சார் போடணும். ஒரு புரியுதுங்களா? அட்ரஸ்க்குள்ள ஒரு அட்ரஸ் அட்ரஸ் இருக்கு, வந்து அட்ரஸ் ஆஃப் த மெமரி இருக்கு. அந்த அட்ரஸ்க்குள்ள இன்னொரு அட்ரஸ் இருக்கு. அந்த அட்ரஸ்க்குள்ள ஆப்பரண்ட் இருக்கு. அட்ரஸ் ஆஃப் த ஆப்பரண்ட். சப்போஸ் அட்ரஸ் மட்டும் நிறுத்திட்டான், ஆப்பரண்ட் சொல்லல. தட் கண்டெயின் த அட்ரஸ் இல்ல தட் கண்டெயின் த ஆப்பரண்ட் மட்டும் சொல்றான். அப்படின்னா என்ன மீனிங்? The word addressing specify the address of that அட்ரஸ் contain the மட்டும் சொன்னா டைரக்ட். direct. அப்ப அட்ரஸ் ஆஃப் த ஆப்பரண்ட் சொல்றான். ஆப்பரண்டோட அட்ரஸ் அதுக்குள்ள இருக்குதுன்றான். புரியுதுங்களா மேடம்? ஓரளவு புரியுதுங்களா? which addressing mode specify the address of the memory, address of the memory word or register, அதனுடைய அட்ரஸ் இருக்கு. அந்த அட்ரஸ்க்குள்ள that contain address of the operand, ஆப்பரண்டோட அட்ரஸ் இருக்கு. அப்ப இன்டைரக்ட் அட்ரஸ். இது இன்னொரு வாட்டி பொறுமையா போய் படிங்க, புரியும். நெக்ஸ்ட் பாருங்க, இதை பார்த்துட்டோம் இல்லையா? கண்டினியூஸ் மெமரி. ஆமா. சரி, நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். நம்மளுக்கு இன்னும் நிறைய இருக்கு. சிஸ்க்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாமா? எஸ் சார். நாளைக்கு நாளைக்கு பார்த்துடலாம். நாளைக்கு பார்த்துட்டு சிஸ்க் பார்த்துட்டு நாளைக்கு என்னன்னா சிஸ்க் டிஎம்ஏ நாளைக்கு என்ன பார்க்க போறேன் நான் சொல்லிடுறேன். நாளைக்கு நாளை மறுநாளோட முடிஞ்சிடும் உங்களுக்கு மேக்ஸிமம். இதை வந்து நம்ம